தேவ சந்நிதியில் பேசுகிறோம், தேவ சந்நிதியில் பேசுகிறோம், தேவ சந்நிதியில் பேசுகிறோம், தேவ சந்நிதியில் பேசுகிறோம். இடைபடும்படியாக வல்ல பிதாவே, நடிவுடமாய் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். கிருபையும் இரக்கம் தாயின் இறந்தவரையும் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, அந்த நேரத்திலும் குமாரனாக இயேசு நாமத்தினிடத்தில் வருகிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் பார்க்கலும் உங்களுடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர். இந்த நாளும் உங்களுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற நாங்கள் வந்தமனமாய் போகாதபடிக்கு சகலவற்றையும் வார்த்தையினால் உண்டாக்கின தேவன் எங்களோடு கூட உங்களுடைய வார்த்தையை கொண்டு இடைபடும்படியாக, மோசையோடு முகமாய் பேசினது போல் எங்களோடு பேசும்படியாக, இந்த வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி எங்கள் கண்களை திறக்கும்படியாக, எங்கள் மனதை திறக்கும்படியாக, ஆவியானவரே கிரியை செய்யும்படியாக, இந்த அடிமை மரத்தை நீர் வெளிப்படும்படியாக உம்முடைய வல்ல கருத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசு நாமத்தை ஜெபங்கள் ஜீவனங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சரி, இப்போது இந்த வசனத்தை அதில் 20-21 வசனங்களை மாத்திரம் வாசிங்க. 20-21 எபேசியர் 4ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள் மாத்திரம் வாசிங்க. நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. இந்த 20-21 வசனத்தை கவனிங்க. அவர் 20ஆம் வசனத்தை போடுங்க. அவர் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, நீங்களோ அப்படின்னு ஒரு வார்த்தையோடு கூட ஆரம்பிக்கிறத செய்யணும் பார்க்கிறோம். அப்போ நீங்களோ அப்படின்னு சொல்லும் பொழுது ஏற்கனவே ஏதோ ஒரு கூட்டத்தை குறித்து ஏதோ ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு அவர்களை விட நாம் வித்தியாசப்பட்டவர்களாக, அவர்களை குறித்து ஒரு காரியம் சொல்லப்பட்டு விட்டு, அவர்களை குறித்து ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு அவர்கள் அப்படி, ஆனால் நீங்களோ, அதுதான் அந்த நீங்களோ அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். நம்மை வேறு பிரித்து இந்த கூட்டத்தை, தேவனால் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறதான தேவ ஜனத்தை, தேவனுடைய பிள்ளைகளை வேறு பிரித்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னால் அந்த நீங்களோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை. நீங்களோ அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வார்த்தை இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்றார். அப்போ இவ்விதமாய் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அவர் அந்த 17, 18, 19 வசனங்களில் ரட்சிக்கப்படாதவர்களை, அஞ்ஞானிகளை, புறஜாதிகளை குறித்து சொல்லுகிறார். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க, அவங்க அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க, அவங்க இந்த விதமாக இருக்கிறாங்க, அவங்க இந்த விதமாக இருக்கிறாங்க. அந்த விதமாய் இவ்விதமாய் நீங்கள் என்ன செய்யவில்லை, கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. நீங்களோ ரட்சிக்கப்பட்டிருக்கிற, மீட்கப்பட்டிருக்கிற, இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிற உண்மையான தெய்வம் இயேசுதான் என்று அறிந்து அவரை இரட்சகராக தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிற நீங்களோ இவ்விதமாக அந்த புறஜாதிகள், அஞ்ஞானிகள், ரட்சிக்கப்படாதவர்கள் நடக்கிறது போல, அவர்கள் இருக்கிறது போல, அவர்கள் காரியங்களை செய்கிறது போல, இவ்விதமாய் அவர்கள் செய்கிறது போல நீங்கள் கிறிஸ்துவை என்ன செய்யவில்லை, கற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ அவர்களை குறித்து நாம் என்ன செய்திருக்கிறோம், செய்திகளை நாம் போன வாரம், அதுக்கு முந்தின வாரம் என்ன செய்திருக்கிறோம், நாம் கேட்டிருக்கிறோம். இருந்தாலும் அந்த வசனத்தை மாத்திரம் படிப்போம். அவர்களை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே அப்படின்னு சொன்னால், அங்கே 17ஆம் வசனத்தை வாசிங்க. 17ஆம் வசனம். ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அப்போ ரட்சிக்கப்படாதவர்கள் தங்கள் வீணான சிந்தையில என்ன செய்கிறார்கள், நடக்கிறார்கள் என்று 17ஆம் வசனம் சொல்லுங்க. அவர்கள் தங்கள் வீணான சிந்தையில என்ன செய்கிறார்கள், நடக்கிறார்கள். அடுத்த வசனம் வாசிங்க. அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் ஒரு வார்த்தை கவனிங்க, தங்கள் இருதய கடினத்தினால். அவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அவங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறார்கள். நம்ம சத்தியம் சொன்னாலும், சுவிசேஷத்தை, நல்ல செய்தியை, சத்தியத்தை, உண்மையை நான் உனக்கு சொல்லுகிறேன் சொன்னாலும் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்க இருதயத்தை கடினப்படுத்துகிறார்கள். நீ எனக்கு சொல்லவே வேண்டாம், நான் கேட்குற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ரிஜெக்ட் பண்ணுறாங்க. வேண்டாம், இந்த சுவிசேஷம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி என்ன செய்கிறாங்க, அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்துகிறதுனால அடுத்த வார்த்தை என்ன வருதுன்னா, தங்களில் இருக்கும் அறியாமைனால, இக்னோரன்ஸ் ஆங்கிலத்தை சொல்வார்கள். அவங்க எனக்கு அறிய விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்றதுனால அறியாமல் இருக்கிறாங்க. நீ சொல்லுகிற சத்தியத்தை, நம்ம வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள், உண்மை உங்களை விடுதலையாக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ உண்மையை அறிந்தா விடுதலை. ஆனால் அவர்களே எங்களுக்கு உண்மை வேண்டாம், சத்தியம் வேண்டாம் என்று சொல்லுகிறதுனால தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி கேட்க மாட்டேன் என்று இருதயத்தை கடினப்படுத்துகிறபடினால, வேண்டாம் என்று சொல்லுகிறதுனால அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அறிய விரும்பவில்லை, ஆதலால் அவர்கள் அறியாமையிலே இருக்கிறார்கள்.
அப்போ அவங்க தங்கள் இருதயத்தின் கடினத்தினால் தங்கள் இருக்கும் அறியாமைனால, அடுத்த வார்த்தை வருது, இப்படி அவங்க சத்தியத்தை வேண்டாம் என்று சொல்லி அறிய விரும்பவில்லை என்று சொல்லுகிறதுனால, அறியாமையில இருப்பதனால அவர்கள் எப்படி இருக்கிறார்களா, தேவனுக்கு அவர்கள் அந்நியர்களாக, தேவனுக்கு அந்நியர்களாக, அதாவது தேவனுக்கும் அவர்களுக்கும் எந்த ஒரு உறவும் இல்லாதவர்களாக, தேவனை விட்டு முழுக்க பிரித்தெடுக்க, தேவனை விட்டு அவருடைய தூர போனவர்களாக, அவரை விட்டு தூர போனவர்களாக, அவரை அறியாதவர்களாக, அவரோடு கூட எந்த ஒரு ஐக்கியமும் எந்த ஒரு உறவும் இல்லாதவர்களாக, அவருக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லாதவர்களாக, அப்படி அவர்கள் என்ன அந்நியராக என்ன செய்கிறார்கள், அந்நியராக, ஜீவனுக்கு அந்நியராக இருந்து அப்படின்னு வாசிக்கிறோம். உணர்வு இல்லாதவர்கள் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு கூட நடப்பிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். நீங்களோ, ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீங்களோ, தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிற நீங்களோ, அவரால் மீட்கப்பட்ட ஜனமாயிருக்கிற, பாக்கியமுள்ள ஜனமாயிருக்கிற நீங்களோ, அவர்கள் நடப்பது போல இவ்விதமாய் நீங்கள் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை, அவன் கிறிஸ்துவை அறியவில்லை. அப்போ கிறிஸ்துவ அறியாதனாலே அவர்கள் என்ன செய்யற, வீணான சிந்தையில நடக்கிறார்கள். அவங்க இருதயத்தை கடின புத்தியில் அந்தகாரப்பட்டிருக்கிறாங்க, இருதயத்தை கடினப்படுத்துகிறார்கள், அறியாமல் இருக்கிறார்கள், தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராக இருக்கிறார்கள். ஆனால் தேவனை அறிந்திருக்கிற நீங்கள், தேவனால் அறியப்பட்டிருக்கிற நீங்கள், இவ்விதமாய் கிறிஸ்துவை அவர்கள் நடப்பது போல, அவர்கள் இருப்பது போல இருப்பதற்கு நீங்கள் கிறிஸ்துவனை செய்யவில்லை, நீங்கள் கற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு தான் அந்த இடத்துல அவர் நம்மளை பிரித்து சொல்லுகிற விஷயம் நம்ம பார்க்கிறோம். மறுபடியும் இந்த எபேஸ் 4ஆம் அதிகாரத்தில் 20-21 வசனங்கள் மறுபடியும் வாசிங்க. 20-21 வசனங்கள். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை, இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. இவ்விதமாக நீங்கள் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம், ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் நமக்கு தெரியும், அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லும் பைத்தியக்காரராகி, இல்லையா, ரோமர் 1 22-23 வசனங்களை பார்த்தா, அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லும் பைத்தியக்காரராகி தேவனுடைய சத்தியத்தை பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவிக்கிறார்கள். அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள பறவைகள், மனிதர்கள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் இவைகளை ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அவர்கள் அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் இவைகள் ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றி தேவனுடைய சத்தியத்தை பொய்யாக மாற்றி சிருஷ்டிகளை தொழுது சேவிக்க வேண்டியவர்கள் சிருஷ்டிப்பை தொழுது சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அவங்களை குறித்த செய்தி சொல்லப்பட்டிருக்கிறார். ஏன்னா அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டிருக்கிறார்கள், அறியாமையில் இருக்கிறார்கள், இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால தேவனுடைய ஜீவனுக்கு அவர்கள் அந்நியராக இருக்கிறாங்க. ஆனால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இயேசுடைய ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறோம், நம் கண்கள் திறக்கப்பட்டிருக்கு, மனக்கண்கள் திறக்கப்பட்டிருக்கிற கரங்க அல்லையே சொல்லுவோமா, அல்லேலூயா. தேவனுடைய தயவினாலே நாம் என்னன்னா, நாம் அவர் யார் அப்படிங்கிறத, இயேசு யார் அப்படிங்கிறத நாம் அறிந்திருக்கிறோம். அந்த வசனம் 3 வார்த்தை அங்கே உபயோகப்படுத்தப்படுதில்ல, அந்த இடத்துல எபேஸ் 4ஆம் அதிகாரத்தில் நம்மை குறித்து சொல்லும்போது நீங்களோ என்று சொல்லி 3 வார்த்தை அங்கே பயன்படுத்தப்படுகிறது. எபேசியில் பாருங்க, 4ஆம் அதிகாரத்தில் 20-21 வசனங்களில் நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை, லேர்ன், நீங்கள் கற்றுக்கொள்ளவில்லை. அப்போ நம்ம கற்றுக்கொண்டு இவ்விதமாய் கற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னா நீங்கள் சரியாக என்ன செய்றீங்க, கற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். அப்போ கற்றுக்கொள்ளுதல் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது. 21ஆம் வசனத்துக்கு வரும்போது, இயேசுவிடத்துள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டு அறிந்து, நீங்கள் அவர்கிட்டயே கேட்டு அறிந்து அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த வார்த்தை அவரால் போதிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். 3 வார்த்தை அங்கே பயன்படுத்த, 1 கற்றுக்கொள்கிறீர்கள், 2வது கேட்டு அறிந்திருக்கிறீர்கள். அறியாமல் இல்லை, அவங்க மாதிரி அறியாமல் இல்லை, கேட்டு அறிந்திருக்கிறீர்கள். 3வது அவரால் போதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவை கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், அவரிடத்தில் கேட்டு அறிந்திருக்கிறீர்கள், அவரால் போதிக்கப்பட்டவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. இந்த 3மே என்ன அப்படின்னா, இது 3மே சேர்த்து சொல்லணும்னா, நீங்கள் சுவிசேஷத்தினால் இயேசு யார், அவர் நமக்கு என்ன செய்தார், அவர் யார் அப்படிங்கிறதையும், அவர் நமக்கு என்ன செய்தார் அப்படிங்கிறதையும், அதனால் நமக்கு என்ன அப்படிங்கிற காரியங்கள் எல்லாம் நீங்கள் தெளிவாக நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அதனால் விடுதலை பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அறிந்திருக்கிறதுனால விடுதலை பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியமாக இருக்குது. கவனிங்க, இயேசு யார் என்பதை அறிவது தான் உலகத்தில், கவனிங்க என்ன சொல்றது முக்கியது. ஆண்டவரே சொன்னார் யோவான் 17:3, ஒன்றான மேய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் தான் நிலை வாழ்வு, பரலோக வாழ்வு, சொர்க்க வாழ்வு, மோட்ச வாழ்க்கை. அப்போ அந்த சொர்க்கத்துக்கு, மோட்சத்திற்கு, பரலோகம், இயேசுவை அறிவதே நித்திய ஜீவன். அல்லேலூயா.
இயேசுவை அறிவதே நித்திய ஜீவன். அவர் யார் என்பதை அறிவது, அவர் யார் என்கிற அறிகிற நாலேஜ் மட்டுமல்ல, அனுபவ ரீதியாக இருக்க வேண்டும். அவர் யார், எனக்கா என்ன செய்தார் என்கிற காரியங்களை அறிந்து கொள்வது. அதனால அனுபவத்தோடு ஒரு விடுதலை என்ன செய்வது, பெறுவது. அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம். இயேசுவை அறிவதே நித்திய ஜீவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு சொல்ல எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 20-21 வசனங்கள் வாசிங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 20-21 வசனம் வாசிங்க. நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. நான் ஏற்கனவே சொன்னேன், இது சுவிசேஷத்தை குறிக்கிற ஒரு வார்த்தைன்னு சொன்னேன். நீங்கள் அவரிடத்தில் இருக்க சத்தியத்தின்படியே அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்போ அவரை குறித்து நீ கேட்டிருக்க. இப்போ இன்றைக்கி நம்ம கவனிங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம என்னதுன்னா, நமக்கு என்ன கிடைத்திருக்கிறது, அவரால் போதிக்கப்பட்டிருக்கிற நமக்கு, அவரிடத்தில் கற்றுக்கொண்டிருக்கிற நமக்கு, அவரிடத்தில் கேட்டறிந்திருக்கிற நமக்கு என்ன கிடைத்திருக்கிறது? ஒன்று, முதலாவது. ரெண்டாவது என்னன்னா, அவரால் கேட்டறிந்தோமா, அவரால் போதிக்கப்பட்டோமா, அவர்கிட்ட கற்றுக்கொண்டோமா? ஏன்னா பைபிள் அப்படிதான் சொல்றாரு எபேசு சபையில். எபேசு சபைக்கு என்ன சொல்றாரு நமக்கும் பொருந்தும். அவர்கிட்ட கற்றுக்கொண்டோமா, அவரிடத்தில் கேட்டறிந்தோமா, அவரால் போதிக்கப்பட்டோமா? எப்படி? அப்போ நமக்கு என்ன கிடைத்திருக்கிறது? நமக்கு எப்படிப்பட்ட அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது? எதற்காக நாம் அவரிடத்தில் கற்றுக்கொண்டிருக்கிறோம்? எதற்காக நாம் அவரால் போதிக்கப்பட்டிருக்கிறோம்? இதெல்லாம் முக்கியம். சரிங்களா? அப்போ அந்த காரியத்தை குறித்து பார்க்கும் பொழுது அந்த வசனத்தை சொல்லுவேன், அவரிடத்துல கேட்டறிந்து அவரால் நீங்கள் என்ன செய்திருக்கிறீங்க, போதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்ற பார்க்குறோம். கவனிங்க, நம்மளும் ஒரு காலத்தில் இந்த புறஜாதிகள், அஞ்ஞானிகள், அந்த ரட்சிக்கப்படாதவர்கள் குறித்து சொல்ற மாதிரி இருதய கடினத்தோடு தான் நாம் இருந்தோம். இருதய கடினத்தோடு தான் நம்ம இருந்தோம். ஆனால் இன்னைக்கு நாம் விலையேற பெற்றதை பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. அது என்ன விலையேற பெற்றது? எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம். எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் வாசிக்க. எது நம்ம விலையேற பெற்ற எதை நாம் பெற்றிருக்கிறோம்? எபேசியர் 1:7. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே, இவருடைய இயேசு கிறிஸ்துடைய, அவருடைய பிதாவாகிய தேவனுடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இயேசு கிறிஸ்து இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள் பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. என்ன விலையேற பெற்ற ஒன்றை நாம் பெற்றிருக்கிறோம்? பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த பாவ மன்னிப்பாகிய மீட்புக்கு தான் ஆன்மீக தாங்கம் என்று சொல் உலகமே அடைந்து கொண்டிருக்கிறது. எங்கே கிடைக்கும் இந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பு? எனக்கு எங்கே கிடைக்கும் இந்த பாவ மன்னிப்பு? எந்த தண்ணியில மூழ்கி எழுந்தா எனக்கு கிடைக்கும்? எந்த நதியில மூழ்கி எழுந்தா எனக்கு கிடைக்கும்? கூட்ட நெரிச்சல்ல நான் செத்தால பரவாயில்ல, அப்படித்தானே போகுது. நான் மூழ்கி எழுந்துக்கணும் எப்படியாவது. ஏன்னா எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, பாவ மன்னிப்பாகிய மீட்பு வேணும். ஆனால் என்ன தெரியல அப்படின்னா, கிடைக்கிற இடம் தெரியல, கொடுக்கிற நபர் தெரியல, அவர் செய்தது தெரியல, அவர் யாருன்னு தெரியல, சத்தியம் தெரியல. ஆனால் இன்றைக்கு நாம் விலையேற பெற்றவர்களாக இருக்கிறோம். காரணம், இந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பை நாம் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. நாமளும் ஒரு காலத்துல புத்தியில் அந்தகாரப்பட்டவர்கள் தான். நாமும் ஒரு காலத்துல இருதயத்தை கடினப்படுத்தவர்கள் தான். நாமும் என்ன செய்தோம்? வேண்டாம் என்று, சுவிசேஷம் வேண்டாம் என்று சொன்னவர்கள் தான். நாமும் அறியாமையில இருந்தவர்கள் தான். நாமும் தேவனுக்கு தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியர்களாக இருந்தவர்கள் தான். ஆனா இன்றைக்கு தேவ சிநேகிதர்களாக, இன்றைக்கு தேவனுடைய ஜனமாக, இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. இது எப்படி ஆச்சு அப்படின்னா, நாமவே எதுவும் செய்யல. எதுவும் செய்யல. அப்ப செஞ்சது யாரு அப்படின்னா, அங்க எசேக்கியேல் தீர்க்கதரிசனமா சொல்லப்பட்ட விஷயம் நமக்கு நடந்திருக்கு. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் 36ஆம் அதிகாரத்தில் 25-26 வசனங்கள் வாசிங்க. எசேக்கியேல் 36ல் 25-27 வசனங்கள். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். நான் உங்க மேல சுத்த ஜலத்தை தெளிப்பேன், உங்களை சுத்தமாக்குவேன். தொடர்ந்து வாசிங்க. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து, நவமான இருதயம், நல்ல ஒரு இருதயத்தை தருவேன். நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை என்ன செய்வேன்? கட்டளையிடுவேன். என்ன புதிதான ஆவி? வாசிங்க. கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். அந்த கடினமான இருதய கடினம் அப்படிங்கிறது அந்த இடத்துல எபேசியர்ல எந்த மாதிரி டேர்ம் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு தான் அவங்களோட பத்தி யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி கல் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. சரியா? மார்பிள், கிரானைட்,
அந்த மாதிரி கல்ற வார்த்தை தான் யூஸ் பண்ணுறோம். நம்ம அப்படி தான் இருந்தோம். அவர் சொல்கிறாரு, அந்த கல்லான இருதயத்தை நான் எடுத்து போட்டுட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. இதுதான் தேவன் செஞ்ச ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி. ஒரு அலையில சொல்லுவோமா, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி நம்ம எல்லாருக்கும் நடந்திருக்குது. அல்லேலூயா. இல்லை நாம இன்னைக்கு பிழைச்சிருக்க மாட்டோம். சரிங்க, அடுத்த வருஷம் வாசிங்க. உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து. என்ன உங்கள் உள்ளத்துல என் ஆவியை வைத்து, பரிசுத்த ஆவியனோட என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். அல்லேலூயா. அப்போ இந்த விஷயம் தான் அங்கே தீர்க்கதரிசனமா சொல்லியிருக்கு. அந்நாட்கள் எப்படி சொன்ன, அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன் சொன்னா, அதுதான் நம்ம விஷயம் நடந்திருக்கு. இதை தான் ஆண்டவர் யோவான் 3ஆம் அதிகாரத்தில் நிக்கதேமிட்ட ஆண்டவர் இதை தான் பேசினார். அதனால தான் அவனுக்கு ஸ்கிரிப்சர் பழைய ஏற்பாடு நல்லா தெரியணும். அதனால தான் ஆண்டவர் அவன்கிட்ட சொன்னார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவா விட்டாள் அப்படின்னார். இதை தான் மீன் பண்ணார். இங்கே சொல்கிற ஜலம், இங்கே சொல்கிற ஆவி, அதுதான் அவரை மீன் பண்ணார். ஜலத்தினால் ஆவியினாலும் பிறவா விட்டான், அவன் தேவ ராஜ்யத்தை காண மாட்டான், தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். அப்போ அவன் முழிக்கிறான். அப்போ சொல்கிறார், இஸ்ரவேலில் போதகனாக இருக்கிற உனக்கு தெரியலையா, எசேக்கியேல்ல சொல்லியிருக்கே அப்படின்னு சொல்லல ஆண்டவர் தான். இஸ்ரவேலில் போதகனாக இருக்கிற உனக்கு இது புரியலையா, ஏற்கனவே சொன்னதம்மா நான் சொல்லிட்டு இருக்கேன். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவா விட்டாள். அல்லேலூயா. அப்படின்னா தேவன் நல்ல கவனிங்க. அப்படின்னு அர்த்தம், ஜலத்தின் ஆவியினாலும் தேவனே உன் இருதயத்துக்குள்ளே கிரியை செய்யாவிட்டால், பரிசுத்த ஆவியானவரே உன் கல்லான இருதயத்தை உடைத்து போட்டு சதையான இருதயத்தை உனக்கு வைக்காமல் போவாரானால், உனக்கு நவமான இருதயத்தை கொடுக்காமல் போவாரானால், புதிதான ஆவியை உனக்கு கட்டளையிடாமல் போவாரானால், உன் உள்ளத்திலே அந்த ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியை தேவன் செய்யாமல் போனால் நீ மறுபடியும் பிறக்கவே வாய்ப்பில்லை. நீ பிறக்கவே மாட்ட. அவரா செஞ்சா அப்படி தேவனால் பிறப்பது, தேவ ஆவியினால் பிறக்கிறது, தேவனால் பிறப்பது. சரியா? அவர்கள் தான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பார்கள். அதான் நீங்கள் யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் அவருடைய நாமத்தின் விசுவாசம் உள்ளது அவரை ஏற்றுக்கொண்டு அத்தனை பேர் தேவனுடைய பிள்ளைகளாக முடிய அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அடுத்த வருஷம் 13ஆம் வசனத்தில் அவர்கள் மனுஷ சித்தத்தினாலாவது புருஷ சித்தத்தினாலாவது ரத்தத்தினாலாவது பிறவாமல் அவர்கள் தேவனாலே பிறந்தவர்கள். அல்லேலூயா. அப்படின்னா தேவ ஆவியினால மறுபடியும் பிறந்தவர்கள். அல்லேலூயா. மறுபடியும் பிறக்கிறதுனா அதுதான் என்னன்னு, அவராலே நடக்கிற விஷயம், தேவ ஆவியினாலே நடக்கிற விஷயம், தேவன் கிருபையாய் செய்கிற விஷயம், அதுதான் நம்ம எல்லாருக்குள்ளேயும் நடந்திருக்கு. அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு என்ன செய்திருக்கோம், நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் நம்ம எல்லாருக்கும். அதனால தான் பவுல் பின்னாட்களில் கொரிந்து சபைக்கு எழுதும் போது 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் 3ஆம் வசனமா பாருங்க, அந்நாட்கள் நம்ம நாமளும் எப்படி இருந்தோம் அப்படி அந்நியாளிகளாக நம்ம இருக்கிற நாட்களில் நாமும் ஊமையான விக்கிரகங்களிடத்தில் நம் மனதை செலுத்தி கொண்டிருந்தோம், அந்த விக்கிரகத்தை பக்தியை காமிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்படிதான் நாம் இருந்தோம். ஆனா என்ன நடந்தது அப்படின்னா, பரிசுத்த ஆவியினாலே அன்றி ஒருவரும் இயேசுவை என்னன்னு சொல்ல முடியாது, கர்த்தர் என்று சொல்ல முடியாது. அப்படின்னா அவர் உன் உள்ளத்துல கிரியை செய்யாம, நீ தேவனால பிறக்காம, தேவ ஆவியினால மேலிருந்து பிறக்காம, born from above, மேலிருந்து நீ பிறக்காம, உனக்குள்ள அந்த அனுபவம் சுத்த ஜலம் ஆவி எசேக்கியேல் 36 சொன்ன அந்த அனுபவம் உனக்குள்ள நடக்காம நீ இயேசுவை கர்த்தர்னு அறிக்கை பண்ணவே முடியாது, வாய்ப்பில்லை. அறிக்கை பண்ணவே முடியாது, வாய்ப்பில்லை. அது நடந்திருக்க கொரிந்து சபையில் தான் சொல்றாரு. இப்போ நம்ம எல்லாம் பிறந்தது எப்படின்னு கேட்கிறாரு, மறுபடியும் பிறந்தது எப்படின்னு கேட்கிறாரு. எல்லாரும் ஒரே ஆவினால மறுபடியும் பிறந்தோம் அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. அதான் அங்கே பாயிண்ட் கொண்டு வர்றாரு. எதுனா ஒற்றுமைக்காக கொண்டு வர்றாரு. எல்லாரும் ஒரே ஆவியினால மறுபடியும் பிறந்தோம், ஒரே சரீரம் சபைக்குள்ள தானப்பா இருக்கிறோம், ஏன்பா நம்மளுக்குள்ள பிரிவினை அப்படி கொண்டாடுறாரு. புரியுது? அதுக்காக தான் சொல்றாரு. சரிங்களா? அப்போ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில நடந்திருக்கிற மேன்மையான விஷயம். இது எசேக்கியேல் மாத்திரம் தீர்க்கதரிசனமா சொல்லப்படும். எரேமியா புத்தகத்தில் நாம் இருக்கிற இந்த புதிய உடன்படிக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு நாம் எல்லாரும் கவனிக்க, இன்னைக்கு நாம் இருக்கிற இந்த விசேஷமான உடன்படிக்கை குறித்து எரேமியா தீர்க்கதரிசி நாட்களிலே, இயேசு பூமிக்கு வரல இப்போ. சரியா? அப்ப எரேமியா தீர்க்கதரிசி சொன்ன நாட்களிலேயே நம்முடைய காரியத்தை குறித்து முன் அறிவிக்கப்பட்டிருக்கிறது, முன் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. முன் குறிக்கப்பட்டிருக்கிறது, முன்னே சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 31ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எரேமியா 31ல் 32ஆம் வசனத்தில் வாசிக்க எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க ஆண்டவர். எரேமியா 31ஆம் அதிகாரம் 32 வாசிக்க. நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோட பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராய் இருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த பழைய உடன்படிக்கையை அவமாக்கிட்டாங்க, வீணாக்கிட்டாங்க. அடுத்த வருஷம், அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து, அவர்கள் உள்ளத்திலே நியாயப்பிரமாணத்தை வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, அவர்கள் இருதயத்திலே பிரமாணத்தை நான் எழுதி,
நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், ஆ, அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவரே நம்முடைய இருதயத்துல பிரமாணங்களை எழுதியிருக்கிறார். நல்லா இல்லையா சொல்லுங்க. அங்க அவங்களுக்கு கற்பனைகள் எழுதி கொடுக்கப்பட்டது, அவங்க கடைபிடிக்கல. நமக்கு எப்படின்னா, நமக்கு அவரே நம்ம இருதயத்துல பிரமாணங்களை இப்போ கவனி. இதனால தான் பவுல் சொல்றாரு, நல்லா கவனி, எப்படி சொல்றாருன்னா, எப்பா அவங்க தெரியாம அறியாமல தேவன் ஜீவனுக்கு அந்நியரா இருக்கிறாங்க. இவ்விதமா நீங்கள் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லையே. ஏன்னா நீங்கள் தேவனாலே பிறந்தவர்கள், தேவ ஆவியினாலே மேலிருந்து பிறந்தவர்கள். நீங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உடையவர்கள். உங்கள் இருதயங்களிலே அவருடைய பிரமாணங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. நல்ல சொல்லுங்க. அவங்க உள்ளத்துல பிரமாணம் எழுதப்படல, உங்கள் உள்ளத்துல உங்கள் இருதயத்திலே தேவனே பிரமாணத்தை எழுதி இருக்கிறபடினால நீங்கள் அப்படித்தானே நடக்கணும். அவங்க நடக்கிற மாதிரி நடக்கூடாதுல்ல. புரியுதா எப்படி கொண்டாடுறாருன்னு? இவ்விதமாக அவங்க நடக்கிற மாதிரி நீங்கள் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லையே. ஏன்னா வேற மாதிரி உங்களுக்கு நடந்த அனுபவம் அவங்களுக்கு இல்லையே. உனக்கு மறுபடியும் நீ பிறந்த அனுபவம் இருக்குல்ல, ஒரு நாள் இயேசு உன்னை தொட்டார் அப்படின்ற ஒரு அனுபவம் இருக்குல்ல, நீ பாவ உணர்வு அடைந்தல்ல, அது ரட்சகரே இயேசுதான் அப்படின்னு சொல்லி அறிக்கை பண்ணல, விசுவாசித்தல, அன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட பாவ மன்னிப்பின் மீட்பை பெற்ற அந்த அனுபவம் வந்து துள்ளுனல, சந்தோஷம் அடைந்தல, அழுதல தேவ சமூகத்துல, இயேசு ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொன்னல, அந்த அனுபவம் அவங்களுக்கு இல்லை. அதனால அவங்க அப்படி நடக்கிறாங்க. ஆனா உனக்கு அப்படி ஒரு அனுபவம் இருக்கு. நீ மறுபடியும் பிறந்த அனுபவம் உனக்கு இருக்கு, நீ ரட்சிக்கப்பட்ட அனுபவம் உனக்கு இருக்கு. அதனால இவ்விதமா நீ கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளல. அதனால தான் எப்படி சொல்றாருன்னா, பரிசுத்த ஆவியினாலே நடந்ததுனால, தேவனாலே நடந்ததுனால தான் கவனிங்க எப்படி கொண்டாடுறாருன்னா, நீங்கள் கிறிஸ்துவை விதமாய் கற்றுக்கொள்ளவில்லை, நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து. ஏன்னா பரிசுத்த ஆவி தான் உனக்குள்ள கிரியை செஞ்சிருக்காரு. அதான் அப்படி கொண்டாடுறாரு. நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டு. ஏன்னா பரிசுத்த ஆவி தான் உனக்கு போதிச்சாரு, இயேசுதான் கர்த்தர்னு உன்னை அறிக்கை பண்ண வச்சாரு. அல்லேலூயா. அப்ப அவரே போதித்தாரு, அவர் தானே செஞ்சாரு, அவரால் போதிக்கப்பட்டிருக்கீங்க. சரியா? அதனால தான் அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவார் பாருங்க. அடுத்த வருஷம் வாசிக்க எரேமியால அடுத்த வருஷம். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் 34 வாசிங்க. இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். அல்லேலூயா. ஏற்கனவே ஒரு இறுதி ஆபரேஷன் நடந்திருக்கு. தேவனே உன்னை பிறக்க வச்சிருக்கிறாரு, அவருடைய ஆவியானவரை உன்னை பிறக்க வச்சிருக்கிறாரு, அவருடைய பிரமாணங்களும் இறுதித்தை எழுதியிருக்கிறாரு, உனக்கு மறுபடி பிறக்க அனுபவம் நடந்திருக்குது. அப்ப நீ அவரால் போதிக்கப்பட்டிருக்கிற, நீ அவருடைய பிரமாணம் இறுதி எழுதப்பட்டிருக்கு, நீ அவரால் போதிக்கப்பட்டிருக்கிற, அவரத்தை கேட்டு அறிந்திருக்கிற, அவரால் நீ அவர்கிட்ட கற்றுக்கொண்டு இருக்கிற. அப்படி இருக்கிற உனக்கு இயேசுவை நீ ஏற்கனவே சத்தியத்தை அறிந்திருக்கிற உனக்கு சத்தியத்தை அறிந்து கொள் அப்படின்னு ஒருவரும் உனக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இல்ல. இந்த அர்த்தத்தை சொல்லப்படுகிறதா? சரியா? அவர் அறிந்து கொள்ள உனக்கு சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா அவரே உனக்கு என்ன பண்ணிட்டார், அவரை அறிய வச்சுட்டாரு. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள கிரியை செஞ்சுட்டாரு. தேவனே உனக்குள்ள கிரியை செஞ்சுட்டாரு. தேவனே உன் கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான நவமான இருதயத்தை உனக்கு வச்சுட்டாரு. அவரே அந்த இருதயத்துல, அந்த புதிதான இருதயத்துல அவருடைய பிரமாணங்களை எழுதிட்டாரு. உன்னை முத்திரை குத்திட்டாரு, அவருக்கு சொந்தம்னு ஆக்கிட்டாரு. அல்லேலூயா. அப்போ நீ அவங்கள மாதிரி இதெல்லாம் நடக்காது இருக்கிறாங்களே, பரிதாபம் நிலை, அவங்கள மாதிரி நீ நடக்கக்கூடாதுல்ல, நீ நடக்கக்கூடாதுல்ல. அதான் கொண்டு வர்றாரு. அவங்க அப்படி நடக்கிறாங்க. அது காரணம் என்ன? அவங்க புத்தியில் அந்தகாரப்பட்ட இருதயத்தை கடினப்படுத்துறான், அறியாமல் இருக்கிறான், தேவன் ஜீவனுக்கு அந்நியரா இருக்கான். அவனுக்கு இந்த ஒரு உன்னதமான ஒரு அனுபவம் இல்லை, மறுபடியும் பிறந்த அனுபவம் இல்லை. ஆனா உனக்கு எனக்கு இருக்கு. நீ ஆனா விரும்பி நடக்கல, அது நீ நான் விரும்பி நடக்கல, எத்தனை பேர் சபைக்கு வர்றவங்க வருவாங்க, ஒரு வாரம் வந்து 2 வாரம் வந்து அதுக்கப்புறம் வராமல் போனவங்களும் இருக்காங்க தெரியுமா? ஒரு வாரம் வந்து 2 வாரம் வந்து அப்புறம் வராமல் போயிடுவாங்க. சரியா? இன்னைக்கு நேற்று நைட்டு கூட ஒரு பிரதரை நான் கூப்பிட்டுருக்கேன். காலைல கூட நான் வந்தவொன்னே ஃபோன் பண்ணேன், வண்டிங்க வந்துருங்க பிரதர் அப்படின்னா. வந்துடுறேன்னாரு. வந்திருக்காரா எனக்கு தெரியாது, மேலே இருக்காரா தெரில. சரியா? ஓகேங்களா? கூப்பிட்டேன். இது ஷேவ் பண்ண போனேன் கடையில், எனக்கு அவர் தான் ஷேவ் பண்ணி விட்டார், அவரை தான் கூப்பிட்டேன். வெளியே வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார், அவர் தான் கூப்பிட்டேன். வந்திருக்காரான்னு தெரில. எல்லாரும் வர்றதில்லை. ஆனால் இந்த அனுபவத்தை பெற்றிருக்கிற ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள். அல்லேலூயா.
எந்த உறவும் தர முடியாத, யாரும் எந்த காரியத்திலும் சம்பாதிக்க முடியாத, எங்கேயும் நீ ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியாத, எங்கேயும் நீயாகவே எந்த கிரியையும் செய்து பெற்றுக்கொள்ள முடியாத, சாதிக்க முடியாத ஒரு விலையேற பெற்ற ஒன்று என்று சொன்னால் அது பாவ மன்னிப்பாக மீட்பை நாம் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு பாவம் மன்னிக்கப்படணும்னு மனுஷன் என்னென்னவோ பண்றான், தன்னை வருத்தி கொள்கிறான். என்ன செய்யலாம்? ஆனால் பாவ மன்னிப்பு நிச்சயம் இல்லை. ஆனால் நீங்கள் நானும் நம்மளை வருத்தி கொள்ளவே இல்லை. எல்லா காரியத்தையும் அவர் செஞ்சார். விலையேற பெற்ற ஒன்றை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த தேவனை பாருப்பா, எவ்வளோ அருமையான, எவ்வளோ நல்ல தேவன். அல்லேலூயா. விலையேற பெற்ற ஒன்றை நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் தந்திருக்கிறார் இல்லையா? அப்போ அவர் யார், அவர் என்ன செய்தார் அப்படிங்கிறா சரிங்களா? அதை நம்ம தான் செய்யறது. அதனால தான் நம்ம நீங்கள் பாகம் 7 இது பாகம் 7 எபேசு நிருபத்துடைய செய்தி. இது இன்றைக்கி செய்தி 57 நினைக்கிறேன். ஓகே, அப்போது 58 பாகம் 7 செய்தி நீங்கள் கேட்டிங்கன்னா, பாகம் 7 செய்தி கேட்டிங்கன்னா எபேசு 1 அதிகாரம் 7ஆம் வசனத்துடைய செய்தி. நான் லேசாக ஞாபகப்படுத்துகிறேன். சிலருக்கு அந்த கிரேக்க வார்த்தையில் ஞாபகத்தில் வருது. அகராசோ, இன்னமும் அகராசோ, அந்த பாவ மன்னிப்பாக மீட்பு. என்ன கவனிக்க, நாம எல்லாரும் பாவ சந்தையில் இருந்தோம். அந்த நாட்களில் முதல் நூற்றாண்டில் சந்தையில் அடிமைகளை விற்பாங்க. அடிமைகள் அங்கே இருப்பாங்க. சரியா? சந்தை, அடிமை சந்தைன்னு இருக்கும். அங்கே என்ன பண்ணுவாங்க, முதலாளிகள்லாம் ஓனர்ஸ்லாம் எஜமான்கள் அடிமைகளை பார்ப்பாங்க. எவன் நல்லா வாட்ட சாட்டமாக இருக்கிறான், கம்பீரமாக இருக்கிறான், அவனை விற்கிறாங்களா அப்படின்னா உடனே என்ன செய்வோம், இந்த எஜமான் போய் அந்த எஜமான்ட்டு பேசுவான். சேல், ஓகே, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். ஓகே, கொடுத்துருவான். சரியா? அப்போ அந்த அடிமை சந்தையில் ஒரு எஜமான்ட்டு இன்னொரு எஜமான் என்ன பண்ணுவாப்புல, ஒரு அடிமை வாங்குவாப்புல. அதே மாதிரி அடிமை வாங்குறதுக்கு அவன் காசு கொடுத்து வாங்கணும். எவ்வளோ பணமோ அவ்வளோ கொடுத்து வாங்கணும். அகராசோ என்னன்னா, இயேசு கிறிஸ்து கர்த்தாதி கர்த்தர் பாவ சந்தையில் இருந்த நம்மை அவர் காசு இல்லை, கிரயத்துக்கு நாம் கொல்லப்பட்டிருக்கோம். அவரோட விலையே ரத்தத்தை கொடுத்து நம்மை வாங்கினார். நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த மாதிரி அடிமை சந்தையில் அடிமை வாங்குற அந்த எஜமான் வாங்குறான்ல, அவனுக்கு தான் இனிமே அந்த அடிமை இனிமே அடிமை. அந்த எஜமானுக்கு தான் அந்த அடிமை இனிமே அடிமை. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்ச நாள் அவனை வேலை செய்ய வச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு பண்ணுவான். மறுபடியும் சந்தைக்குள்ளே கொண்டு மறுபடியும் வேற என்ன பண்ணுவான், விற்பான். வேற கஷ்டம் வச்சுங்க இவனுக்கு. சரி, அடிமை விற்று காசு ஆக்கிடுவான்னு மறுபடியும் சந்தைக்குள்ளே கொண்டு வேற யாருக்காவது என்ன செய்வான், விற்கலாம். அந்த நாட்களில் அப்படிதான் அடிமையினுடைய காரியம். விற்கலாம், வேற ஒருத்தன் விலை பேசி வாங்கிட்டு போகலாம் அவனை. சரியா? அப்படிதான் காரியம். ஆனால் இயேசு கிறிஸ்து அகராசோ அப்படின்னா, நம்ம என்னுடைய பாவ சந்தையிலிருந்து நம்மளை வாங்கினாரு, நாம் அவருக்கு அடிமையாகிறோம். அடுத்து என்ன செஞ்சார் தெரியுமா? மறுபடியும் நம்மளை பாவ சந்தைக்குள்ள நம்மளை கொண்டு போகல, அந்த சந்தையை விட்டே வெளியே, எக்ஸகராசோ, அந்த பாவ சந்தையை விட்டு வெளியே கொண்டு போனார் ஆண்டவர். பாவம் செய்யற எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். குமாரன் இயேசு கிறிஸ்து நான் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாவே விடுதலை ஆவீர்கள். அல்லேலூயா. அந்த அகராசோ வாங்கினார், கிரயம் கொடுத்து. அதோட என்ன பண்ண தெரியுமா, நம்ம தோல் மேல கை போட்டு அப்படியே சந்தைக்கு வெளியில கொண்டு போயிட்டாரு. நல்ல நிலையில சொல்லுவோமா? அடிமை விற்கும் போது அடிமை கையெல்லாம் கட்டப்பட்டிருக்கும், விலங்கு போட்டிருக்கோம். இல்லை, விலங்கு கொடுத்தா என்ன செய்வான், எஜமான் பின்னாடி போவான். ஒரு செயின் இருக்காது, பிடிச்சி தான் போகிறாங்க. இப்படி கூட்டு போங்க, நாயை கூட்டு போகிற தான் கூட்டு போவாங்க. செயின் கூட்டு போகிறது இன்னொரு அடிமை கூட என்ன செய்வான், கூட்டு போவோம். இவர் என்ன செஞ்சார்னா, வெளியில் கொண்டு போயிட்டார். இப்போ பாவ சந்தை, இனிமேல் நம்ம பாவ சந்தைக்குள்ளே நம்ம போக மாட்டோம் அப்படி சொல்லி வெளியே கொண்டு போயிட்டார். இனிமேல் நம்மளை வச்சு ட்ரேடிங் இல்லை, இனி நம்மளை அவருக்கு சொந்தம். வந்தார் வெளியே. அடுத்த வார்த்தை நம்ம கேட்டோம், நம்ம கிரேக்க மொழியில் லூட்ரோ, நான் இருக்குன்னு நினைக்கிறேன், செயினெல்லாம் உடைச்சாரு. நீ அடிமை இல்லை, என் பிள்ளைன்னு சொன்னார். நல்ல இல்லையே சொல்லுவோமா? நான் உன்னை அடிமையா எடுக்கல, என் பிள்ளையா உன்னை தத்து எடுத்திருக்கேன். அல்லேலூயா. செயினெல்லாம் உடைச்சிட்டாரு. அடிமை இன்னைக்கு என்ன ஆயிட்டான், பிள்ளையா மாறிட்டான். ஏன்னா அவர் என்ன பண்ணிட்டார் தெரியுமா? அங்கேயே நம்ம எபேசில் வாசிப்போமே, என்ன செஞ்சுட்டான்னு போட்டிருக்கு பாருங்க. நம்ம 7ஆம் வசனம் வாசித்தோம், பாவம் மன்னிப்பாக மீட்பு. அவர் என்ன செஞ்சான்னு போட்டிருக்கு, நீங்களே பாருங்க. நம்ம என்னவா மாறி இருக்கிறோம்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 5ஆம் வசனத்தில் வாசிங்க, எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் வாசிங்க. பிரியமானவர்கள், தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா. சுவிகார புத்திரராகும்படி, அவருடைய சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ், அவருடைய மகன்களும் மகள்களாகும்படி நம்மை முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இயேசு கவனிங்க, ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 10ஆம் வசனம் சொல்லும், ரோமர் 6:10, அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அல்லேலூயா.
நம்முடைய பாவத்திற்கென்று என்ன செய்தாரு? அவர் ஒரே தடவை என்ன செய்தாரு? மரித்தார். அவர் நம்மளுக்கு அவர் நம்முடைய பாவத்துக்கென்று மரித்தார். நம்மள என்ன சொல்லியிருக்கு அங்க 11 வசனம் வாசிங்க. 11 வசனம். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாக. அவர் நம்முடைய பாவத்துக்கென்று மரித்தார், நாம பாவத்திற்கு மரிக்கணும். நல்ல சொல்லுங்க. அவர் நம்முடைய பாவத்திற்கென்று, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய பாவத்திற்கென்று மரித்தார், நாம பாவத்துக்கு மரிக்கணும். அதான் மறுபடியும் பிறக்குது, பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறது. அல்லேலூயா. கவனிங்க, நான் சொன்ன அந்த அனுபவம் அது நடக்கும்போது நம்ம சைடில் என்ன தெரியுமா? நம்ம சைடில் என்ன நடந்துச்சு? நம்ம என்ன ஃபீல் பண்ணுவோம் தெரியுமா? நம்ம சைடில் என்ன ஃபீல் பண்ணுவோம் தெரியுமா? மனமாற்றம். நல்ல சொல்லுவோமா? என்ன ஃபீல் பண்ணுவோம்? மனமாற்றம். சரியா? டிரான்ஸ்ஃபர்மேஷன், மனமாற்றம் நம்ம ஃபீல் பண்ணுவோம். தேவன் சைட்ல இருந்து தேவன் என்ன பார்க்கறது? எப்படி பண்றது தெரியுமா? நம்ம சைடுல மனமாற்றம், அவர் சைட்ல இருந்து புது சிருஷ்டி. ஒரு அலையில சொல்லுவோமா? அவர் புதுசா சிருஷ்டிக்கிறாராம். புது சிருஷ்டிப்பு. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் எப்படி இருக்கிறான்? பழைய எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புது. கிறிஸ்துவுக்குள் இருந்தா அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். அப்ப தேவன் சைட்ல இருந்து, அவர் சைட்ல இருந்து அவர் புதுசா சிருஷ்டிக்கிறாரு. நம்ம சைட்ல இருந்து மனமாற்றம். அல்லேலூயா. நம்ம எப்படி பார்க்கறாத? மனமாற்றம். அவர் எப்படி பார்க்கறாரு? நியூ கிரியேஷன், என்னுடைய புது சிருஷ்டிப்பு, அப்படி பார்க்குறாரு. அல்லேலூயா. இதான் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கு. அப்போ என்ன, நம்ம எப்படி என்னவா இருந்தோம்? சத்துருக்களாக இருந்தோம், கோபாக்கனின் பிள்ளைகளாக இருந்தோம், இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ நமக்கு நமக்கு பாருங்க, நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, என்ன எவ்வளோ புதுசு தெரியுமா? ஒரு புதிய உறவு, புதிய உடன்படிக்கை, புதிய உறவு தேவனோட, ஒரு புதிய குடும்பம், புதிதான ஆவி. அங்கே வந்துச்சா? இங்கே எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பாருங்களேன், அது 22, 23, 24 வசனம்லாம் பாருங்களேன். புதிதான ஆவி, புதிய மனுஷன், சரியா? புதிய நம்பிக்கை, புதிய இருதயம், எல்லாம் இருக்கு நமக்கு. எல்லாம் புதுசு 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 புதுசு. அல்லேலூயா. தோற்றத்தில் நம்ம பழசு, உள்ள எல்லாம் புதுசு. அல்லேலூயா. ஆமா, சரியா? நான் இன்டர்னல் ஆர்கனை சொல்ல, உள்ள எல்லாம் புதுசு சொன்னேன். ஆர்கனுக்கு போயிடக்கூடாது, சரீர பிரகாரமா இல்லை. புது சிருஷ்டி, புது இருதயம், புதிய நம்பிக்கை, புதிய ஆவி, புதிய உடன்படிக்கை, புதிய உறவு, புது குடும்பம், எல்லாம் புதுசாக்கிட்டா நமக்கு. அல்லேலூயா. எதுக்காக அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்துக்கு நம்மளை அழைச்சிருக்கிறார். கவனிங்க, அதனால தான் நம்ம அவங்கள மாதிரி நடக்கூடாதுன்னு. நம்ம அப்படிதான் இருந்தோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1-3 வசனம் சொல்லுது. நாம எப்படி இருந்தோம்? நாம முற்காலத்திலே அவர் அறியாத போது நாம கோபாக்கினின் பிள்ளைகளா இருந்தோம். மாம்சம் மனசு விரும்பினவங்களை செய்தோம். அவங்கள மாதிரி தான் நாம இருந்தோம். அப்படித்தான் இருந்தோம். 10ஆம் வசனம் வாசிங்க. 10ஆவது வசனம் எபேசியர் 2:10. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நாம அப்படி இருந்தோம். ஆனா இப்போ எப்படி இருக்கிறோம்? நற்கிரியைகளை செய்யும்படிக்கு நாம் அவருக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நற்கிரின்னு சொன்னோன்னா உடனே சோசியல் சர்வீஸ்ன்ற மாதிரி நினச்சிக்க கூடாது. இந்த வார்த்தையை பார்த்தோன்னே நற்சாட்சி உள்ள வாழ்க்கை வாழும்படி. அல்லேலூயா. சரியா? பாவத்தை வெறுக்கிற வாழ்க்கை. முன்னாட்களில் பாவத்தை விரும்பணும். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோமா இல்லையா? எப்படி தான்? முன்னாடி பாவத்தை விரும்பணும், இப்போ அதே பாவங்களை வெறுப்போம். இப்பயே நான் பாவத்தை விரும்புகிறேன் அப்படின்னா நீ இன்னும் ரட்சிக்கப்படலைன்னு அர்த்தம். சிம்பிள். இப்பயே நான் பாவத்தை விரும்புகிறேன் அப்படின்னா உங்கள் ரட்சிப்பு டவுட்டு. நீங்கள் முதல்ல உன்னையே நீ பரிசோதனை செய்யணும்னு அர்த்தம். உனக்கு பாவத்தை வெறுக்கிறதான காரியம் உனக்குள்ள வந்திருக்கணும். ஞானஸ்தான இடத்துல டிக்கெட் கிடையாது. இந்த அனுபவம் உனக்கு உண்டாயிருக்கணும். பாவத்தை நீ வெறுக்கணும். அதுதான். அப்போது இதுக்கு தான் நம்ம அழைச்சிருக்கிறார். அதே எபேசியர் 1ஆம் அதிகாரத்தை சொல்லிடுறார். 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாவ மன்னிப்பாக மீட்பு, 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் புத்திர சுவீகாரம், 4ஆம் வசனம் தமக்கும்பாக நாம் எபேசியர் 1:4 தமக்கும்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களாக இருப்பதற்கு உலகம் தோன்றதுக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. அல்லேலூயா. எப்படிப்பட்ட பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு. அல்லேலூயா. அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு தான் நம்ம செய்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். கவனிங்க. அப்போ மனம் திரும்புதல், ரெபெண்டன்ஸ் அப்படின்னா என்ன? மனம் திரும்புதல் அப்படின்னா சேஞ்ச் ஆஃப் டைரக்ஷன். உலகத்தை நோக்கி போய் கொண்டிருந்த மனம் சேஞ்ச் ஆஃப் டைரக்ஷன், தேவனை நோக்கி திரும்புது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போ சேஞ்ச் ஆஃப் டைரக்ஷன். சரிங்களா? சேஞ்ச் ஆஃப் டெசிஷன். பாவம் செய்ய விரும்பி செஞ்சுக்கிட்டு இருக்கான் பாவம். இனிமே இல்லை, நான் தேவனுக்கு பிரியமா நடப்பேன். சேஞ்ச் ஆஃப் டெசிஷன். அல்லேலூயா. சேஞ்ச் ஆஃப் டிவோஷன். ஏதா உலகத்தை விரும்பினமே, இப்போ உலகத்து மேல் அன்பு கூர்ந்தவன் இப்போ தேவனிடத்தில் அன்பு கூறுகிறான். சேஞ்ச் ஆஃப் டிவோஷன். அல்லேலூயா. இப்போ நான் இங்கிலீஷில் சொன்னதை கொஞ்சம் விவரமாக தமிழில் சொல்லிடுறேன். சரியா? முதல் என்ன மாற்றம் உண்டாகணும் தெரியுமா?
உணர்வில் நமக்கு முதலாவது உள்ளத்தில் நமக்கு முதலாவது மாற்றம் உண்டாக வேண்டும். அல்லேலூயா. எங்க மாற்றம் உண்டாகணும்? உள்ளத்தில். வேகமாக ஒரு 2 பேரை வந்து 2 பேரை குறித்து ஒரு 6 வசனம் 8 வசனம் இருக்குன்னு நினைக்கிறேன். 2 நபரை குறித்து நான் பழைய சர்ச்சிலேயே இவங்களை பற்றி நான் செய்தி கொடுத்துருக்குறேன். சரியா? அந்த செய்தி ஒரு காட்டா இப்போ இந்த காரியத்துக்காக நம்ம செய்வோம். அந்த 2 நபரை மறுபடியும் ஒரு கம்பேரிசன் பார்ப்போம். 2 நபரை குறித்து ஒரு 8 வசனம் வந்து செய்யணும், வாசிக்க போகிறோம். 2 வசனம் பொறுமையாக நீங்கள் பார்க்க, அந்த வசனத்தை பொறுமையாக பார்க்க போகிறோம். ஏன்னா வேகமாக நான் கம்பேர் பண்ணி முடிக்க போகிறேன். அதனால் அந்த 8 வசனத்தை என்ன செய்யப்படும் பார்க்க போகிறோம். அந்த வசனம் 2 பேரையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் செய்தியை கேட்டோம்னா தான் நமக்கு நல்லா புரியும். அல்லேலூயா. சார் முதலாவது நம்பர் யார் வாசிக்கா? மத்தேயு 19ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் ஒரு மனுஷன் இயேசுகிட்ட வந்து என்ன கேட்குறான்? வாசிக்க 19ஆம் அதிகாரம் 16 வாசிங்க. அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். அவன் அவரை நோக்கி, எவைகளே என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளையே என்றார். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளையெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் என் குறைவு என்ன என்றான். அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணராய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். ஒருத்தன் ஐஸ்வர்யவான் ஆண்டோட வரான். இந்த ஆண்டவரே, நித்திய ஜீவனை நான் அடைவதற்கு நான் என்ன செய்யணும் அப்படி கேட்குறேன். நான் என்ன செய்யணும் நித்திய ஜீவன் அடைகிறதுக்கு? ஆண்டவர் சொன்னார், சரி நீ வந்து என்ன பண்ணு, கற்பனைகள் எல்லாம் கைக்கொள் சொன்னார். சரியா? எவைகளை அப்படின்னு கேட்டான். ஆண்டவர் ஒரு சில காரியங்களை சொல்கிறாரு. சொன்ன உடனே சொல்கிறான், இவைகளை நான் சிறு வயது முதல்ல கொண்டு வச்சுருக்கேன், நான் சின்ன பிள்ளைலேருந்து கை கொண்டு இருக்கிறேன் அப்படின்னா வேற என்ன நான் செய்யணும் அப்படின்னு கேட்குறான். ஆண்டவர் வந்து அவனுக்கு அன்பு கூர்ந்து என்ன சொல்கிறாருன்னா, உன்கிட்ட இன்னொரு குறை இருக்குப்பா, உனக்கு கொண்ட நான் ஐஸ்வர்யத்தெல்லாம் விட்டு தரித்திரம் கொடுத்துட்டு பின்னாடி என்ன செய், என்னை பின்பற்றி வா நித்திய ஜீவனை பெறுறதுக்கு அப்படிங்கிறாரு. அவன் மிகுந்த ஆசீர்வாதம் இருந்தபடினால ஐஸ்வர்யத்தை விட்டு கொடுத்துட்டு வரணுமா அப்படின்னு என்ன செய்யலாம், துக்கமாக நினைச்சி தான் இயேசு விட்டு போய்விட்டான். நித்திய ஜீவனை கேட்டு நித்திய ஜீவனத்தில் வந்தவன் நித்திய ஜீவனை விட்டு நினைச்சிதான் நித்தியமாக போய்விட்டான். சரிங்களா? இன்னொரு மனுஷன் இருக்கான். லூக்கா 19 அதிகாரத்துவாங்க. லூக்கா 19 1ஆம் வசனத்துலேருந்து 10ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 19 1லேருந்து 10 வசனம். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். அல்லேலூயா. நீங்க மத்தேயு 19 ஒரு கையை வச்சுக்கிடுங்க, நான் வச்சிருக்க மாதிரி இங்கே லூக்கா 19 ஒரு கையை வச்சுக்கிடுங்க. அப்போ இப்படி பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே ஒரு மனிதனை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. அவன் யாருன்னு சொன்னால், அவன் ஆயக்காரர்கள் தலைவன், வரி வசூலிக்கிறவங்களுக்கு தலைவனாக இருக்கிறான். வரி வசூலிக்கிறவங்க எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கு ஒரு வரி 10 ரூபான்னா இவங்க 50 ரூபா வாங்கிடுவாங்க. சரியா? இவங்க பாக்கெட்டுக்கு 40 ரூபா அது மாதிரி கணக்கில் செஞ்சுவாங்க. அதனால் மக்கள்லாம் அப்படிப்பட்ட ஆட்களை வெறுத்தாங்க. சரிங்களா? ஏற்கனவே கவர்மெண்ட் சுமை பெருசாகுது, இவனுங்க வேறு என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணுகிறாங்களே அப்படின்ட்டு அவங்கள பாவிகளை தான் நினைச்சிட்டு பார்த்தீங்கன்னா அதனால தெரியும் இவங்களை கொள்ளடிக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்படி ஒரு மனுஷன் தான் யார்? சகேயு. அந்த ஊருக்கு, அவன் இருக்கிற ஊருக்கு இயேசு போகிறாரு. இயேசு குறித்து கேள்விப்பட்டிருக்கிறான். சரி, இவர் பற்றி எல்லாம் சொல்கிறாங்களே, நம்ம அவர் என்ன செய்வோம், நம்ம அவர் எப்படிப்பட்டார், அவர் பார்த்துட்டு போயிடலாம் வேலைக்கு அப்படின்ற மாதிரி போகிறான். பார்க்க போனால் அவனே எதிர்பார்க்கல. திடீர்னு ஆண்டவர் அவன்ட்டு என்ன பண்ணுறாரு, அவன் குள்ளனான அப்படினால பார்க்க முடியல, மரத்தில் ஏறி செய்கிறான் உட்காந்து அவர் பார்த்துட்டு போனான், அவள் தான். ஆனால் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறாரு, சகேயு வா, உன் வீட்டில் தான் நான் தங்கணும் அப்படின்னா அவனுக்கு பயங்கர சந்தோஷம். இறங்கி வந்து உடனே ஆண்டவர் வீட்டில் என்ன செய்யலாம், ஏற்றுக்கொண்டான். ஜனங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, முறுமுறுக்கிறாங்க, போய் அவன் வீட்டில் போய் தங்குறாரு அப்படின்னு.
ஆனால் வீட்டில் போனதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஆண்டவர் வீட்டில் ஏற்றுக்கொண்ட உடனே அவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் யாரெல்லாம் ஏமாத்தனா அவங்களுக்கு ரூபாய்க்கு 4 ரூபாய்க்கு கொடுத்துட்றேன், மீதமுள்ளது நான் ஆஸ்திகளை ஏழைகளுக்கு என்ன செய்கிறேன் கொடுத்துட்றேன் அப்படின்றான். ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாம் குமாரனாக இருக்கிறான், இழந்து போனது தேடவும் ரட்சிக்கவே மனுஷகுமாரன் வந்திருக்கிறான்னு சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 நபர்கள் கவனிங்க. இப்போ நீங்கள் அந்த ஐஸ்வர்யமான இடத்துல வந்தீங்கன்னா கவனிங்க, முதலாவது சொல்கிறேன், மூணாவது உள்ளத்தில் மாற்றம். அல்லேலூயா. ஏங்க ரிப்பெண்டன்ஸ், மனம் திரும்புதல நமக்குள்ள முதல்ல என்ன எங்கே மாற்றம் உண்டாங்கன்னா உள்ளத்திலே மாற்றம் உண்டாக வேண்டும். அந்த ஐஸ்வர்யவன் வந்தான்ல, ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டான் அப்படின்னா, நல்லா கவனிங்க, அவன் நேராக வந்து கேட்குறான், நித்திய ஜீவனை பெறுவதற்கு, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அப்போ அவனோட தாட்டை முதலாவது எப்படி இருக்குன்னா, நித்திய ஜீவனை கிரியையினாலே அடைய முடியும் அப்படின்னு நினைக்கிறான், நித்திய ஜீவனை சம்பாதிச்சிட முடியும் அப்படின்னு நினைக்கிறான். அவனுடைய சுய கிரியையினாலே அவன் நித்திய ஜீவன் அடைஞ்சிட முடியும், மோட்ச வாழ்க்கையை அடைஞ்சிட முடியும் அப்படின்னு நினைக்கிறான். அது தேவ கிருபையினால் தரப்படுகிறது அப்படிங்கிறது அவனுக்கு தெரியல. அதனால தான் ஆண்டவர்கிட்ட வந்து அப்படி கேட்குறான். அவன் ஆண்டவர் வந்து கேட்டான், அப்படி தான் கேட்டான். ரெண்டாவது கவனிங்க, அவன் ஆண்டவர் எப்படி பார்த்தான்னு சொன்னால், அவரை தேவகுமாரனாக, தெய்வமாக, தேவனாக, தேவன் மாம்சத்தை வெளிப்பட்டவராக பார்க்கல, அவரை ஒரு போதகராக இருக்கிற அந்த நாட்கள் நிறைய போதகர் இருந்தாங்க. அதில் இவர் ஒரு போதகர், மற்ற போதகர் பார்க்க கொஞ்சம் வித்தியாசமானவர், நல்ல போதகரேனா. அதனால ஆண்டவர் என்ன பண்ணார்னா, அவன் அந்த மாதிரி பார்க்கறதுனால, அவன் போதகராக பார்த்தனால எந்த போதகரையும் நல்ல போதகர்னு சொல்லக்கூடாது. அதனால் ஆண்டவர் சொன்ன, நீ என்ன நல்லவன் ஏன் சொல்கிற அப்படின்னு கேட்டார். ஏன்னா போதகராக பார்த்தீங்கன்னா, ஆனால் அதே ஆண்டவர் தான் தோமா பின்னாடி ஆண்டவர் வீட்டில் இருந்த பிறகு, என் ஆண்டவரே, என் தேவனே அப்படின்னு சொல்லாமல் என்னையே நீ தேவனேன்னு சொன்னேன்னு சொல்லலை. அல்லேலூயா. அப்போ அவர் தேவன் தான், அவர் ஆண்டவர் தான். ஆனால் இவன் நல்ல போதகர்னு சொன்னனால ஆண்டு சொன்னார், போதகர் யாரையும் நல்லவன் சொல்லாத, தேவன் ஒருத்தர் யாரும் நல்லவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைச்சாரு சொல்கிறார். கவனிங்க, இப்போ அவங்ககிட்ட என்னங்க காரியம்? அவனே ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், நான் எல்லாவற்றையும் கை கொண்டு இருக்கிறேன். கவனிங்க, எல்லாவற்றையும் கை கொண்டு இருக்கிறேன். அப்போ அவன் என்ன எல்லாவற்றையும் கை கொண்டது உண்மைதான். ஆண்டவர் சொன்னார் அவன்கிட்ட, என்னெல்லாம் சொன்னார் அப்படின்னா, கொலை செய்யாதிருப்பாயாக. அந்த 10 கற்பனைகளில் தேவனுக்குரிய காரியத்தை விட்டுட்டு ஆண்டவர் மனுஷனுக்குரிய காரியத்தை மாத்திரம் சொன்னார். நீ நல்லா பாருங்க அந்த வசனங்களை. மனுஷனுக்குரிய காரியத்தை மாத்திரம் சொன்னார். கொலை செய்யாதிருப்பாயாக, களவு விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறர் குறித்து இச்சையாதிருப்பாயாக, பிதாவை தகப்பனை தாயும் கனம் பண்ணுவாயாக. இதெல்லாம் சொன்ன ஆண்டவர் அன்பு கூறும்படியாக அப்படின்னு சொன்னாரு. அவன் சொன்னா, சின்ன வயதிலிருந்து நான் இவைகளை கை கொண்டு இருக்கிறேன்னு சொன்னான். கவனிங்க, கை கொண்டு இருக்கிறேன்னு சொல்றான், சரியா? ஆனா அவைகளெல்லாம் கை கொண்டு இருக்கிறான், ஆனாலும் அவன் நித்திய ஜீவனுக்குரியவன் அல்ல. அதான் என்ன? ஏன்னா அவன் உள்ளத்திலே அவனுக்கு மாற்றம் உண்டாகவில்லை. சும்மா வெளியரங்கமா என்ன செய்யறான்? அவன் கற்பனைகளை கை கொள்கிறான், வெளியரங்கமா கை கொள்கிறான், சுய நீதி உடையவனாக இருக்கிறான். அவனுடைய நீதியினாலே பரலோகம் போக வேண்டும் நினைக்கிறான், கிரியினால. சுய நீதி உடையவனா இருக்கிறான், இவைகளை கை கொள்றான். ஆண்டவர் அவனுக்கு என்ன காமிச்சார்னா, நீ உன் சுய நீதியினால போக முடியாது. உன் சுய நீதியினால யாரும் நியாய பிரமாணத்தில் ஒருவரும் நீதிமானாக்கப்படுவதில்லையே. இவனை பத்தி நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்களேன் யாரை வச்சு புரிஞ்சுக்கணும்னா, பவுலை வச்சு புரிஞ்சுக்கணும். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்றாரு தெரியுமா, ஒருவேளை பவுல் ரட்சிக்கப்படலன்னு வைங்களேன், அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலாவே இருந்திருந்தார்னா அவரும் இவனை மாதிரி தான் இருப்பார். எப்படின்னா, நான் 8ஆம் நாள் விருத்த சேதனம் அடைந்தவன், நான் இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், நான் பரிசேயன், நியாய பிரமாணத்தின்படி நான் குற்றம் சாட்டப்படாதவன், அப்படின்னா பாவமே செய்யாதவன், அப்படி இல்லை அதுக்கு அர்த்தம். நியாய பிரமாணம் சொல்லியிருக்க எல்லாத்தையும் நான் அப்படியே செஞ்சிருக்கிறேன், அப்படிதான். சரி, ஆனா பவுலுக்கு என்ன தெரிஞ்சது? நீங்க அங்க பாத்தீங்கன்னா, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தை பாத்தீங்கன்னா, பவுலுக்கு இயேசுவை அறிந்த போதுதான் தெரிஞ்சது, இவையெல்லாம் நஷ்டமும் குப்பையுமா இருக்குது. சுய நீதி எல்லாம் நஷ்டமும் குப்பையுமா இருக்கிறது. இயேசுவை ஏற்றுக்கொள்றதுதான், அவரை அறிவதுதான் நித்திய ஜீவன், அவரை ஏற்றுக்கொள்வதுதான் நிச்சயம். ஏன்னா பவுலுக்கும் தெரியும், என்ன தெரியும், இவைகளெல்லாம் வெளியரங்கமா கை கொண்டிருக்கிறேன், ஆனா உள்ளத்துல மாற்றம் இல்லை. உள்ளத்துல மாற்றம் இல்லை. நான் இந்த செய்தி முடிக்கும் போது உங்களுக்கு தெரியும் பாருங்க, அவனுக்கு என்ன உள்ளத்துல மாற்றம் இல்லை அப்படிங்கிறது தெரியும். அப்போ இவைகளெல்லாம் நான் வெளியரங்கமா கை கொண்டிருக்கிறேன், லா அப்படின்னு கை கொண்டிருக்கிறேன், ஆனா உள்ளத்துல என்ன செய்யல, எனக்கு மாற்றம் இல்லை. ஆண்டவர் எதை விரும்புறாருன்னா, மனமாற்றம் முதலாவது உள்ளத்தில் ஆரம்பிக்க வேண்டும். அல்லேலூயா. நீ உள்ளத்துல மாற்றம் எல்லாம் வெளியேறமா செய்யறது ஒரு பிரயோஜனம் இல்லை. பரிசேயன் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தான். அதனால தான் பரிசேயன் சொன்னான்ல, நான் அவனை மாதிரி இல்லை, நான் அவனை மாதிரி இல்லை அப்படின்னா பாருங்க. அதனால தான் பவுல் சொல்லுவாருங்க, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் நினைக்கிறீங்க, ஸ்கிரீன்ல வேணா போடுங்க. பவுல் சொல்லுவாரு, நியாய பிரமாணத்தினால் வருகிற நீதியை உடையவனாக நான் இராமல் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிற தேவ நீதியை உடையவனாக நான் இருக்கும்படியாக நான் காணப்படும்படிக்கு இவை எல்லாவற்றையும் நஷ்டமா எண்ணுகிறேன், எல்லாவற்றையும் குப்பையாக இருக்கிறேன். அல்லேலூயா. என்னுடைய சுய நீதி எல்லாம் குப்பை, அழுக்கான கந்த, அவையெல்லாம் நஷ்டம். ஏன்னா அந்த நீதியினால நான் போக முடியாது.
இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதியில் தான் நான் பரலோகம் போக முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனி. அப்படின்னா என்னன்னா, இந்த கற்பனைகளை கை கொள்ளுகிறது இதெல்லாம் முக்கியமானது. நம்ம சொல்லப்படுது, கற்பனைகளை கை கொள்ளுது உள்ளத்தில் உண்டாகும் மாற்றத்துடைய விளைவாக இருக்க வேண்டும். உள்ளத்தில் உண்டாகக்கூடிய மாற்றத்துடைய பிரதிபலிப்பாக கற்பனைகளை கை கொள்வது இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவன் அதான் விரும்புகிறார். கற்பனைகளை கை கொள்வது எப்படி இருக்கணும்னா, அவருக்கு பிரியமா வாழ்றது எப்படி இருக்கும்? உள்ளத்தில் உண்டாகும் மாற்றத்தினால் உண்டாகக்கூடிய விளைவாக, ரிசல்ட்டாக இருக்க வேண்டும். உள்ளத்தில் உண்டாகக்கூடிய மாற்றத்தினாலே வரக்கூடியதான பிரதிபலிப்பாக என்ன செய்யணும்? ரிஃப்ளெக்ஷனாக, பிரதிபலிப்பாக என்ன செய்யணும்? அது இருக்க வேண்டும். பிரதிபலிப்பாக இருக்கணும். சரியா? உள்ளத்திலே மாற்றம் இல்லைன்னு வச்சுக்கிடுங்க. உள்ளத்திலே மாற்றம் இல்லை, நீ வெளியரங்கமாக மட்டும் நீ கை கொள்ளிட்டு இருக்க அப்படின்னா பிரயோஜனம் இல்லை. நீ உன் சுயநீதியை நிலைநிறுத்தாம அப்படி தான் செஞ்சான். புரியுங்களா? அவன் அப்படி தான் செஞ்சான். அவன் விபச்சாரம் செய்யல, அவன் களவு செய்யல, அவன் பொய் சாட்சி சொல்லல, அவன் பிறர் குறித்து இச்சிக்கல. இதெல்லாம் அவன் செய்யல, அதெல்லாம் அவன் செய்யல. ஆனால் என்னன்னா, உள்ளத்தில் மாற்றமும் அவனுக்கு இல்லை. ஆனால் போயிட்டான். கவனிங்க, இப்போ சகேயுகிட்ட வந்தீங்கன்னு வைங்க, சகேயுடைய காரியம் எப்படின்னா, இவனுக்கு இயேசு யாருன்னு தெரியல. அதனால தான் பவுல் சொல்றாரு, நான் அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன், குப்பையுமாய் கருதுகிறேன். அல்லேலூயா. நான் அவரை அறிய வேண்டும், அதுதான் நித்திய ஜீவன். அவரை அறிய வேண்டும். இப்போ சகேயுகிட்ட வந்தீங்கன்னு வைங்களேன், கவனிங்க, சகை வீட்டுக்கு ஆண்டு போகும்போது எல்லாரும் முறுமுறுக்கிறாங்க. ஏன்னா அவன் வாழ்க்கை அப்படி, அவனுக்கே தெரியும். நல்லா கவனிங்க, இவன் நித்திய ஜீவனை கேட்டு வந்த ஆளு இயேசுகிட்ட. சகை நித்திய ஜீவனுக்காக இயேசுகிட்ட வரல, சகை நித்திய ஜீவன் எதிர்பார்த்து இயேசுகிட்ட வரல. இயேசுவை பார்த்துட்டு போயின்னு அவ்வளோதான் அவனுடைய காரியம். இயேசுவை பார்த்துட்டு போயின்னு அவ்வளோதான், நித்திய ஜீவனுக்காக அவன் வரல. நல்லா கவனி. ஆனால் என்ன நடந்தது அப்படின்னா, சகே வீட்டில் இயேசு வர்றதுக்கு முன்னாடி எத்தனையோ கவனிங்க, சகை வீட்டில் இயேசு வர்றதுக்கு முன்னாடி எத்தனையோ கெஸ்ட் வந்திருப்பாங்க வீட்டுக்கு, எத்தனையோ விருந்தாளிங்க வந்திருப்பாங்க வீட்டுக்கு, எத்தனையோ தலைவர் கூட வந்திருப்பாங்க வீட்டுக்கு. ஆனா எந்த தலைவர், எந்த விருந்தாளி யார் வந்த போதும் அவனுக்குள்ளே உள்ளத்திலே மனமாற்றம் உண்டாகவில்லை. வேற யார் வந்த போதும் அவனுக்குள்ள மனமாற்றம் உண்டாகல. ஆனா இவர் வீட்டுக்கு வந்த போது, நல்ல இல்லையா சொல்லுங்க, இவர் வீட்டுக்கு வந்த போது நல்லா கவனிக்க, முக்கியமானது, அவனை பார்த்து, ஐஸ்வர்யம் பார்த்து அவரே சொல்றாரு, வாய் திறந்து சொன்னாரு, உனக்கு உண்டானதெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு சொன்னார். கொடுன்னு அவரே சொன்னார், கொடுன்னார். இவங்கிட்ட சகைகிட்ட உனக்கு உண்டாததெல்லாம் நீ ஏழைகளுக்கு கொடு, எவனெல்லாம் ஏமாத்தி அவனுக்கு 1 ரூபாய்க்கு 4 ரூபா கொடு அப்படின்னு இவர் சொல்லவே இல்லை. அவன் கொடுக்கிறேன்னா, அல்லேலூயா, அவன் கொடுக்கிறேன்னா. இப்ப எங்க மாற்றம் உண்டாகுது? எங்க மாற்றம் உண்டாகுது? இந்த ஐஸ்வர்யவானுக்கு உள்ளத்துல மாற்றம் உண்டாகல, ஆனா சகைக்கு உள்ளத்தில் மாற்றம் உண்டாகுது. அல்லேலூயா, சேஞ்ச் ஆஃப் டைரக்ஷன். சரிங்களா? உள்ளத்தில் தான் மனமாற்றம் ஃபர்ஸ்ட் என்ன செய்ய ஆரம்பிக்குது. சரிங்களா? ஆண்டவரை சொல்ல அவன்கிட்ட, அவன் வீட்டுக்கு தான் போனாரு, நான் உன் வீட்டில் தான் நீ தங்கணும்னு சொன்னாரு. ஆனால் என்ன செய்தான் அவன்? அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது, ஆண்டவர் அவனை ஏற்றுக்கொண்ட போது, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அதுதான் காரியம். கவனிங்க, அப்போ நியாயப்பிரமாணத்தான் ஒருவனை நீதிமான் ஆகிறது இல்லை. அதனால தான் நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன் சொன்ன பவுல் கூட கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்தை சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தினால் ஒருவன் நீதிமான் ஆகிறது இல்லை. கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தை சொல்லுவாரு, என்ன சொல்றாருன்னா, நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் யாவரும் சாபத்துக்கு உட்பட்டு இருக்கிறார். அவரே தான் சொல்றாரு. கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தை பாருங்க, நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு இருக்கிற யாவரும் சாபத்துக்கு உட்பட்டு இருக்கிறார்கள். ஏன் அப்படின்னா, ஒரு காரியத்தை மீறினா எல்லாத்தையும் மீறினான். அவைகளை செய்கிற மனுஷன் அவைகளால் பிழைப்பான். ஆனா அந்த நீதியினால, சுய நீதியினால தேவனுக்கு முன்பாக என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி, இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி உடையவர்களாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப முதலாவது உள்ளத்துல மாற்றம் உண்டாகும், 2வது உணர்வுல மாற்றம் உண்டாகணும். அல்லேலூயா, உணர்வுல மாற்றம். முதல்ல அவர் யாருன்னு தெரியணும், இயேசு யாருன்னு. 2வது அவர் எப்படிப்பட்டவர்னு தெரியணும். அல்லேலூயா. அப்போ கவனிங்க, உள்ளத்தில் உண்டாகும் மாற்றம் என்ன, உணர்வு உண்டாகும் மாற்றம் என்ன? கவனிங்க, முக்கியமான உணர்வு உண்டாகும் மாற்றம் என்ன? சகையை வச்சு சொல்கிறேன். சகை என்னதுமா நினைக்கிறான், அவனுக்கே தெரியும் அவன் லைஃப்பை பற்றி, அவனுக்கே தெரியும் சமுதாயம் அவனை ஏற்றுக்காதுன்னு. சரியா? அவனுக்கே தெரியும் அவனை எல்லாரும் பாவின்னு தான் சொல்கிறாங்கன்னு. அவனுக்கே தெரியும் என்னத்த மாதிரி அவன் நினச்சிருப்பான், நித்திய ஜீவனா அதெல்லாம் எனக்கு கிடைக்காது, நான் இச்சியாது இருப்பாயாக பிறருக்குரியதுன்னு சொல்கிற 10வது கட்டிலேயே மீறிக்கிட்டு இருக்கேன் இல்லையா? அடுத்தவன் காசு தான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு எங்கே நித்திய ஜீவன் கிடைக்க போகுது? இயேசு வராரு, அவரை பார்த்துட்டு போவோம். அவன் நிச்சயமாக
அந்த அந்த தேவனிடத்தை இயேசுவிட்ட என்ன எதிர்பார்த்திருக்க மாட்டான் தெரியுமா? நம்மளை பேர் சொல்லி கூப்பிடுவாரு, நம்ம வீட்டில் வந்து தங்குறேன்னு சொல்லுவாரு. அவன் நிச்சயமா சகை எதிர்பார்க்கவே இல்லை, பார்த்துட்டு போறதா இருந்தான். சரி, அவன் தைரியமா வந்து இயேசுவிட்ட வந்து கேட்கல, நித்திய ஜீவனை பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் வெங்கடாமா அப்படி கேட்கல. ஏன்னா இவன் கிரியினால் அடையணும்னு நினைக்கிறான். கிரியினால நித்திய ஜீவன் அடைக்கணும், கிருபையினால நினைக்கல. ஆனா இவன் எப்படி இருக்கிறான்னா, இவன் நியாய பிரமாணத்தில் இருந்தான், சகை பாவ பிரமாணத்தில் இருந்தான். பிரமாணத்தை புரிஞ்சுக்கணும், பாவ பிரமாணத்தில் இருந்தான். ஆனா இப்போ உள்ளத்துல உண்டான மாற்றம் உணர்வுக்குள்ள வருது. எப்படி உணர்வுக்குள்ளனா, கவனிங்க, இயேசு கிறிஸ்து நிக்கதேமுன்ற ஒரு இஸ்ரவேல்ல போதகனா இருக்கிறவன் இயேசுவை சந்திக்கிறதுக்கு நைட்டு தான் வரான். இயேசுவை சந்திக்க ரகசியமா நைட் வந்துட்டு போறான். இயேசு எரிகோ நகருக்கு வந்துட்டு சகையை பார்த்துட்டு, சரியா, ஆனா கண்டுக்காம இருந்துட்டு நைட்டு வரல. இயேசு மெதுவா, சகையு நான் உன் வீட்டில் தான் தங்குன்னு நினைச்சா, நான் எல்லாரும் ஒரு மாதிரி பேசுவாங்கப்பா, அதனால தான் நான் உன் வீட்டில் தங்கல அப்படின்னு நைட்டு வந்து பேசல. இயேசு அவன்ட்ட பப்ளிக்கா எல்லாருக்கும் முன்னாடி, கூட்டத்துக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்னாரு, சகே இறங்கி வா, நான் இன்றைக்கு உன் வீட்டில் தான் தங்கணும். அல்லேலூயா. கூட்டத்திற்கு முன்னாடி இயேசு அவனை ஏற்றுக்கொண்டார் பாருங்க. அதுதான் உணர்வுல உண்டாகிற மாற்றம். அல்லேலூயா. எல்லாருக்கும் முன்னாடி எல்லாரும் என்ன பாவின்னு சொல்லுவாங்க. ஆண்டவரே நான் பாவிதான். எவ்வளவு பேர் வயிற்று அடிச்சிருக்கேன் தெரியுமா, எவ்வளவு பேர் சம்பாதிச்சு அடிச்சிருக்கேன் தெரியுமா, எவ்வளவு பேர் என்னால பாதிக்கப்பட்டிருக்கேன் தெரியுமா, நான் பாவிதான், அவன் பாவிதான். ஆனா ஆனா பரிசுத்தமான தேவன் இயேசுவே வந்து பப்ளிக்கா எல்லாரும் முன்னாடி வந்து அவனை இறங்கி வா, இன்னைக்கு நான் வீட்டில் தான் தங்கணும்னு சொல்லும் போது, அல்லேலூயா. கவனிங்க, அது எவ்வளவு பெரிய ஆனர், எவ்வளவு பெரிய ஆனர். உங்களுக்கு புரியும் எப்படி எனக்கு புரியுது. ஒரு பெரிய ஆளு வராருன்னு வச்சுக்கிடுங்க, சரியா, நான் யாரும் இயேசுக்கு ஒப்பா சொல்ல முடியாது, அதனால தான் சொல்ல விரும்பல, சரியா. பெரிய ஆள் வராரு, அப்போ ஒரு இந்த ஊருக்குள்ள வந்துட்டாரு, சரியா. இப்போ நைட்டு அவர் ஸ்டே பண்ண போறாரு. எல்லாருக்கும் என்ன இருக்குன்னா, அவர் யார் வீட்டில் தங்குவார் அப்படி தானே இருக்கும். அவர் என்னப்பா ஊர் தலைவர் வீட்டில் தான் தங்குவார், அவர் வீடு தான் பெருசாகுது, அவங்க தான் நல்லா கவனிப்பாங்க, அவங்க வீட்டில் தான் தங்குவார், அப்படி தான் இருப்பாங்க. அவர் ஊர் தலைவர் வீட்டிலலாம் தங்கல, அந்த ஊர்லேயே கேடுகட்ட பாவின்னு சொல்கிற வீட்டில் போய் தங்கினார். அல்லேலூயா. அதை பார்க்குறேன் நான் உள்ளத்தில், ஆண்டவரே எல்லாருக்கும் முன்னாடி பாவியாகிய இல்லை நீர் கனப்படுத்தும்படி என் வீட்டில் தங்குறேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, என்ன ஆண்டவரே என்ன சகையூன்னு என் பேரை சொல்லி எல்லாருக்கும் முன்னாடி என் வீட்டில் தங்குறேன்னு ரகசியமா சத்தமா சொன்னீங்களே, எல்லாரும் பார்க்க என்ன நீங்க ஏற்றுக்கொண்டீங்களே, எல்லாரும் பார்க்க என்ன ஏற்றுக்கொண்டீங்களே, எல்லாரும் பார்க்க என் வீட்டுக்குள்ள வரீங்களே. நான் சொல்லட்டுமா, பரிசேயன் அந்த மத்தேயு வீட்டில் இயேசு சாப்பிட்டாரு, மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில். அவனும் ஆயக்காரன் தான். அவன் வீட்டில் சாப்பிடும் போதே வந்து கேட்குறாங்க பரிசேயன் சீசரில் கூப்பிட்டு, டேய் இங்கே வா, உங்கள் ஆள் என்ன வேறு வீடு கழிக்கிற சாப்பிட்றதுக்கு பாவிகளோடு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. நிச்சயமாக சொல்கிறேன், எவனும் சகே வீட்டில் வந்து சாப்பிட மாட்டான். சி, அவன் பாவப்பட்ட காசு, அதில் சமைச்சு போடுவான், அதில் சாப்பிடுவேன். யாரும் வரமாட்டான். சாதாரணமாக இருக்கிறவன் ஊரில் இருக்கவங்க கூட அவன்கிட்ட வரமாட்டான். கேடுகட்ட பாவி, அவன் வீட்டில் போகணேன். செத்தாலும் ஜாவன்டா, சாப்பாடு இல்லாமல் செத்தாலும் ஜாவன், மானஸ்தண்டா, அவன் வீட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்னுவான். ஆனால் யார் வரா அப்படின்னா, மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் சொல்கிறாரு, ஒரு ஊருக்குள்ளே வந்துட்டு சொல்கிறாரு, சகையு நான் உன் வீட்டில் தான் தங்கணும். அல்லேலூயா. இறங்கி ஓடி வரான், அவரை சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன், அப்படி தான் போட்டிருக்கு. ஓடி வந்து சந்தோஷமாக என்ன செய்யற, அவரை ஏற்றுக்கிறான். ரெண்டாவது, முதல்ல உள்ளத்தில் மாற்றம், மனமாற்றம். ரெண்டாவது, அவன் உணர்வில் என்ன செய்யுது, மனமாற்றம் உண்டாகுது. சரிங்களா. இயேசுக்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அதே அதிகாரம் லூக்கா 19 பார்த்தீங்கன்னா 40, 41, 42, 43 வசனங்கள் பார்த்தீங்கன்னா, எருசலேமை பார்த்து இயேசு அழுவார். எருசலேமே உன்னை சேர்த்துக்கொள்ள நான் மனதா இருந்தேன், உனக்கு மனம் இல்லாமல் போயிட்டு, கோழி தன் குஞ்சுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டுமாக நான் உன்னை சேர்த்துக்கொள்ள எவ்வளவோ மனதா இருந்தேன், ஆனா உனக்கு என்கிட்ட வர்றதுக்கு மனதில்லையே. ஆனா இங்க ஒரு பாவி மனம் திரும்புறான், சரியா, பரலோகமே சந்தோஷப்படும். அல்லேலூயா. லூக்கா 15 சொன்ன 3 ஓமை, காணாமல் போன ஆடு, காணாமல் போன காசு, காணாமல் போன மகன், 3லுமே என்னதான் சொல்லியிருக்குன்னா, ஒரு பாவி பூமியில மனம் திரும்பும் போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கு. அல்லேலூயா. அப்ப இயேசு எவ்வளவு பெரிய சந்தோஷம் அந்த ஊருக்குள்ள போனா, ஆத்ம ஆதாயம் செய்கிறவர் அவர், சரியா. ஊருக்குள்ள போன உடனே அங்கே சகை வீட்டில் கூட சகைக்குள்ள மனமாற்றம் உண்டாகிறதோட ஆண்டவர் எவ்வளவு சந்தோஷமா சொல்லி பார்த்தா, இவனும் ஆபிரகாமுடைய குமாரன். அல்லேலூயா. அப்படின்னா இவனும் தேவனுடைய பிள்ளை. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. அவனை அதுக்கு பிறகு அதுக்கு முன்னாடி அவனை யாருமே அக்செப்ட் பண்ணலங்க.
யாருமே அவனை சகைவை என்ன செய்யலை, ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் இயேசு அந்த ஊருக்குள்ளே வந்து அவனை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அதுதான் உணர்வுல மாற்றம். சரியா? இயேசுக்கு எப்படி இருக்கும்? எவ்வளோ ஜாய், எவ்வளோ சந்தோஷம். ஒரு பாவி மனம் திரும்புறது இல்லையா? பரலோகமே சந்தோஷப்படுகிறது. அப்படிதான் வாசிக்கிறோம். அப்போ கவனிங்க, அப்போ இயேசு எதை விரும்புகிறாரு? நியாய பிரமாணத்தில் நீதிமானாக முடியாது, பாவ பிரமாணத்தில் இருந்தாலும் நித்திய ஜீவன் பெற முடியாது. அப்போ அது பாவ பிரமாணத்திலிருந்து இயேசு விட்டு என்ன செய்யணும்? வரணும். நியாய பிரமாணத்தில் இருக்கிறவ நீதிமானாக முடியாது, பாவ பிரமாணத்தில் இருக்கிறவ நித்திய ஜீவனை பெற முடியாது. அப்போ என்ன செய்யணும்? இயேசு கிட்ட வரணும். அப்போது என்ன பிரமாணம்? நீங்கள் சொல்லுங்கள், என்ன பிரமாணம்? நியாய பிரமாணம் இல்லை, பாவ பிரமாணமும் இல்லை. இந்த பிரமாணத்துக்கு வரணும், கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு வரணும். அல்லேலூயா. அன்பின் பிரமாணத்துக்கு வரணும், ராஜரீக பிரமாணத்துக்கு வரணும், ஆவியின் பிரமாணத்துக்கு வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பிரமாணம் வந்தானா, அவன் யாரு? சகை வந்தானா அப்படின்னா, மூணாவது முதல்ல உள்ளத்தில் மாற்றம், ரெண்டாவது உணர்வில் மாற்றம், மூன்றாவது டிவோஷன், சேஞ்ச் ஆஃப் டிவோஷன், உந்தி தள்ளுவதில் மாற்றம். அல்லேலூயா. கவனிக்க, முக்கியமானது இப்பதான் சொல்ல முக்கியமானது. இதுவரையிலும் அவனை உந்தி தள்ளினது எது தெரியுமா? சகைவை உந்தித்த பாவ பிரமாணத்துக்குள்ள உந்தி தள்ளினது எது தெரியுமா? பணம், சுயநலம். இதுவரைக்கும் அவன் உந்தி தள்ளினது. இப்ப கவனிங்க, இப்ப அந்த ஐஸ்வர்யவானு வெளியரங்கமா கற்பனைகளை கை கொண்டான், உள்ளத்தில் அவனுக்கு மாற்றம் இல்லைன்னு சொன்னேன். ஏன் உள்ளத்தில் மாற்றம் இல்லைன்னா, ஆண்டவர் நம்மகிட்ட சொல்றவர் யாருன்னு முதல்ல அவன் தெரிஞ்சிருக்கணும். எல்லாத்தையும் விட்டுட்டு என்கிட்ட வாங்கினாரு நித்திய ஜீவனுக்கு, அவர் யாருன்னு அவனுக்கு தெரியல, போதகரை மட்டும் பார்த்துட்டு போயிட்டான். ரெண்டாவது நல்லா பார்த்தீங்கன்னா, அவனுக்கு துக்கமாக போயிட்டான்னு போட்டிருக்கு. ஏன்னா அவனால் என்ன செய்ய முடியலன்னா, ஐஸ்வர்யத்தை விட்டு அந்த காரியங்களை செய்ய முடியல, அதனால துக்கமா போயிட்டான்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்னங்க அப்படின்னா, அவன் வெளியரங்கமா கற்பனைகளை கை கொண்டா கூட அவன் உள்ளத்துல மாற்றம் இல்லை. ஏன்னா அவன் உள்ளத்துல பணம் நிறைந்திருந்தது, ஐஸ்வர்யத்தின் மேல பற்று இருந்தது. அவன் தேவனை விட மற்ற மனிதர்களை விட ஐஸ்வர்யத்தை நேசித்தான். ஏன்னா அவன் தன்னை நேசித்தான். அவன் உள்ளத்துல நேசம், அன்பு, அந்த டிரைவிங் ஃபோர்ஸ், உந்தி தள்ளுகிறது எதுவாக இருந்துச்சு? இயேசுவை விட்டே நித்திய ஜீவனை விட்டே அவனை உந்தி தள்ளிட்டு போச்சு. பார்த்தீங்களா? எது? நித்திய ஜீவன் கிட்ட வந்துட்டான், நித்திய ஜீவன் பெறுகிறான் அப்படின்னு கேட்குறான், நித்திய ஜீவன் அவர்கிட்டே பேசுகிறான். ஆனால் அவனை எட்ட கொண்டு போச்சு. எது அவனை உந்தி தள்ளின்னு போச்சு? ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம் தப்பு இல்லை, அந்த ஐஸ்வர்யத்து மேலே அவனுக்கு பற்று. தேவனை நேசிப்பதை விட மற்றவரை நேசிப்பதை விட அவனை எதை அதிகமாக நேசித்தானா, அவன் ஐஸ்வர்யத்தை நேசித்தான். அதனால சொன்னேன், வெளியரங்கமா கற்பனைகளை கை கொண்டிருக்கான், ஆனா உள்ளத்துல மாற்றம் இல்லை. தேவன் எதை பார்க்கிறாரு? உள்ளத்துல மாற்றம். முதலாவது உள்ளத்தில் மாற்றம் உண்டானா உணர்வில் மாற்றம் உண்டாகும். அப்போ லைஃப்ல பிரதிபலிக்கும், உன்னுடைய வாழ்க்கையில் அது பிரதிபலிக்கும். உன்னை உந்தி தள்ளுவது. கவனிங்க, உந்தி தள்ளுகிற மாற்றம் என்னன்னா, இனிமே சகைவு. கவனிங்க, அடுத்த நாள் வேலைக்கு போகிறேன், டெய்லி ஆண்டவரை வீட்டில் வந்து தங்கலை. லிசன், தினமும் ஆண்டவர் சகைவு மாறிடுவான்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து தங்கலை. இல்லை, ஒரு நாள் ஆண்டவர் வந்தார். ஒரு நாள் தான் அவனோடு கூட ஆண்டவர் என்ன செய்தார்? போஜனம் சாப்பிட்டாரு. ஆனால் அண்டையிலிருந்து அவன் உள்ளத்தில் வந்துட்டார். அல்லேலூயா. அவன் உள்ளத்தில் தங்கினார். இப்போ அடுத்த நாள் வேலைக்கு போகிறவன் என்ன பண்ணுவான்? எப்படி போகிறான்? இப்போ அவன் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டான். ₹1 4 கொடுத்துட்டான், ஏழைகளும் கொடுத்துட்டான், எல்லாவற்றையும் இழக்கிறான். எல்லாம் அவன் இப்போ எது மேலே பற்று இல்லைனா, இது வரைக்கும் அவன் உந்தி தள்ளினது பணம், ஐஸ்வர்யம், சுயநலம். இப்போ அதெல்லாம் வேணான்ட்டான், எதுவுமே வேணாம். அவர் அன்பு எனக்கு கிடைச்சதே போதும். அல்லேலூயா. எல்லாரும் மத்தியில் என்ன பிள்ளையா ஏற்றுக்கிட்டாரு, அது போதும். நான் ஆபிரகாமுக்கு பிள்ளைன்னு சொன்னாரு, அது போதும். விலையேற ரட்சிப்பேன், மீட்பேன், பாவம் மன்னிப்பாக மீட்பேன் எனக்கு தந்திருக்கிறாரு, அது போதும். இப்போ வேலைக்கு போனா சரியா, வழக்கம் போல என்ன செய்வாங்க சிலர், சகையை கேட்டால் ₹10 ₹50 தான் கேட்பாருன்னு முடிவு பண்ணி அவர் திருந்து அவர் மனம் மாறிட்டாலும் தெரியாமல் என்ன பண்ணுவான், நேராக வருவான். சகை சார் பின்னாடி போய் திட்டுவான். ஆனால் சார் நல்லா இருக்கீங்களா சார், இந்தாங்க சார் டேக்ஸ் ₹10, உங்களுக்கு ₹40, மொத்தம் ₹50 அப்படின்னு தான் கொடுப்பான். சரியா? அப்போ என்ன சொன்னேன்? உடனே உள்ளத்தில் இயேசு மேலே உள்ள அன்பு, தேவன் மேலே உள்ள அன்பு, கிறிஸ்துவின் பிரமாணம் என்ன செய்வான்? தேவன் மனதை வேதனைப்படுத்தக்கூடாது. என்ன ஏற்றுக்கொண்டாரே, இல்லை வேண்டாம், ₹10 டேக்ஸ் மட்டும் கொடுங்க. இவன் மேலே உள்ள அன்பு, ₹40 உனக்கு பாதிக்கப்பட வேணாம். ஏன்னா நான் உன்னையும் நேசிக்கிறேன், நான் தேவனையும் நேசிக்கிறேன், உன்னையும் நேசிக்கிறேன். ரெண்டையும் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ளே வந்துட்டேன். நியாய பிரமாணம் இல்லை, பாவ பிரமாணம் இல்லை, 2 தேவனத்தையும் நேசிக்கிறேன், உன்னையும் நான் நேசிக்கிறேன். எக்ஸ்ட்ரா வேண்டாம், டேக்ஸ் மட்டும் பே பண்ணிட்டு போ. அல்லேலூயா. நீலேருந்து அவன் அப்படி தான். அதே பணம் தான் கையில் வருது,
அதே காசு தான், நேற்று வாங்கின அதே காசு தான் என் கையில் வாங்குறான். அதே பணம் கட்டு தான், அதே பணத்தை தான் பார்க்குறான். ஆனால் என்ன இல்லை அப்படின்னா, இப்போ உள்ளத்தில் பணம் இல்லை, உள்ளத்தில் பாவ பிரமாணம் இல்லை, உள்ளத்தில் கிறிஸ்துவின் பிரமாணம், உள்ளத்தில் கிறிஸ்து. அல்லேலூயா. இதைத்தான் பவுல் அங்கே எபேசியர் சொல்கிறாரு. முன்னாடி இருந்தான் செகேயு, அஞ்ஞானி போல, சரியா? அப்படி இருந்தான்ல, அப்படி இருந்தான். ஆனால் இயேசுவை என்றைக்கு அவன் கற்றுக்கொண்டானோ, என்றைக்கு அவன் இயேசுவால் போதிக்கப்பட்டானோ, கேட்டறிந்தானோ, அன்றைக்கி மாறிட்டான். அந்த மாதிரி இல்லை. மாறின செகையை போல தான் நாமளும் என்ன செய்யணும்? இருக்கணும். மாறின செகையை போல. நியாய பிரமாணம் இல்லை, பாவ பிரமாணம் இல்லை, கிறிஸ்துவின் பிரமாணம். உன்னை நம்மளை உந்தி தள்ளுகிறது. உள்ளத்தில் மனமாற்றம், உணர்வில் மனமாற்றம், உந்தி தள்ளுவதில் மாற்றம், சரியா? அந்த மாற்றம் உண்டாயிடும். நம்ம இனிமேல் டைமிங் ஃபோர்ஸ் நமக்கு என்னவா இருக்கணும்னா, நான் ஆண்டவர் பிரியமா நீதியாக நடப்பேன் அப்படிங்கிறது. வெளியிறமா நான் நடக்கணும் அப்படி இல்லை, சரியா? அப்படி இல்லை. ப்ரெஷர் போட்டு இல்லை, நியாயப்பிரமாணம் நடந்தால் தான் இல்லை. உன்னை பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறாரு, சரியா? அவர் பிள்ளையா நீ செய், நட. அவர் நீதி உள்ளவராக இருக்கிற நீ நீதி உள்ளவராக அடிச்சுட்டாரு. பாவ பிரமாணத்துக்கு போகாத. என்ன வேணால் செய்வேன், பைபிள் அப்படி சொல்லவே இல்லை. அந்த உபதேசத்துக்கு எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள். இவ்விதமாய் நீங்கள் கற்றுக்கொள்ளவில்லையே, என்ன வேணால் செய்யுங்கன்னு சொல்ல பைபிள். பாவ பிரமாணம் இல்லை, நியாய பிரமாணம் இல்லை, நீதி பிரமாணம், ஜீவனோட ஆவியின் பிரமாணம், அன்பின் பிரமாணம், ராஜரிக பிரமாணம், கிறிஸ்துவின் பிரமாணம். அதில் இரு. தேவனிடத்தில் அன்பு கூறு, பிற இடத்துல அன்பு கூறு. இந்த கோடு நெட்டையாக போய் இந்த கோடு குட்டையாக போகக்கூடாது, இல்லை இந்த கோடு நெட்டையாக போய் இந்த கோடு குட்டையாக போகக்கூடாது. சமநிலை பிரமாணமாக செய்ய தேவன் மகிமைப்படுவார். அல்லேலூயா. முதல்ல உன் குடும்பத்தில் நேசி, வீட்டில் இருக்கவங்களை நேசி, குடும்பத்தில் ஹஸ்பண்டை நேசி, பிள்ளைகளை நேசி, மனைவியை நேசி, பிள்ளைகளை நேசி, பெற்றோரை நேசி, குடும்பத்தில் நேசி. அப்புறம் சபைக்குள்ளே வரட்டும், சபையில் மற்றவர்களை நேசி. அதுக்கு பிறகு சமுதாயத்தில் இருக்கணும் நேசி. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனை நேசி. அல்லேலூயா. எழுப்பிப்போம், ஜெபம் பண்ணுவோம். நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடியும் அது சொல்லப்பட்ட அந்த காரியத்தின்படியாக இந்த 3 மாற்றம், உள்ளத்தில் மாற்றம், உணர்வில் மாற்றம், உந்தி தள்ளுவதில் மாற்றம். ஆண்டவரே, விலையேற பெற்ற பாவ மன்னிப்பாக மீட்பை எனக்கு தந்திருக்கிறீர். உமக்கு பிரியமாக ஆண்டவரே நான் நடக்கணும். ஆண்டவரே கர்த்தாவே, என் உள்ளத்தில் கர்த்தாவை தகப்பனே மாற்றம் இருக்கணும், என் உணர்வில் மாற்றம் இருக்கணும். ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீரே, எனக்கு தயவு பாராட்டினேரே என்று சொல்லி உடைந்த உள்ளத்தோடு, நொறுங்குண்ட ஆவியோடு, நறுங்குண்ட இருதயத்தோடு கூட ஆண்டவரே உமக்கு பிரியமாய் நடக்கணும். என்னை உந்தி தழுவது உங்களுடைய அன்பாக இருக்கணும். ஆண்டவரே, அதை தான் நான் விரும்புகிறேன். செய்தியில் கேட்டபடியாக சொல்கிற மாத்திரம் கரங்களை உயர்த்தி உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறோம். வல்ல பிதாவே, நடியோடுமை சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். கிருபை இறக்கும் தயை நிறைந்தவர பாதி நேரத்தில் குமார் நாங்கள் இயேசு நாமத்து இடத்தில் வருகிறோம். கர்த்தாவே ஆண்டவரே, எங்களோட இந்த நாளில் பேசின வார்த்தைக்கு மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, கரங்களை உயர்த்திருக்க ஒவ்வொருவரும் வல்ல கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் தந்திருக்கிற விலையேற பெற்ற பாவ மன்னிப்பாக மீட்புக்காக நன்றி செலுத்துகிற கர்த்தாவே, தொடர்ந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, கர்த்தாவே சோதரிக்கிறோம். அப்பா, எங்களுடைய உள்ளத்தில் உண்டாயிருக்கிற மாற்றம் ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் பிரதிபலிக்கப்படுகிறாக. ஆண்டவர் எப்போது எங்கள் உணர்வில் கர்த்தாவே மாற்றம் இருக்க, எங்களை உந்தி தழுவதும் அன்பாக இருக்க ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருக்கும் தேவனுக்கு கிருபை தந்து ஆஸ்வதிக்கும்படியாக உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்ய மேலே தாழ்த்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபங்கள் ஜீவனங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சுகமும் பாதுகாப்பும் இப்பொழுதும் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்து ரகசிய வருகை மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.